என் மூஞ்சில முழிக்காதவே போகட்டும். ஆனா ஏசு என் கூட இருக்கார். அல்லேலூயா. இந்த உறவுகளை பார்த்து தேடி வரல, உங்களை பார்த்து தான் இயேசு தேடி வந்தார். அல்லேலூயா. ஆமென். அதிசயங்களை செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அற்புதங்களை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரு. ஆமா, காலை பிடிச்சி இழுத்து போடுற உலகத்துல ஆமென் கையினால காலை தாங்குற இயேசு நம்மோடு கூட இருக்கார். அல்லேலூயா. இயேசுவே உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க. கடந்த நாள் முழுது நடத்துனீங்களே நன்றின்னு சொல்லுங்க. ஆமென். போன வாரம் வெள்ளிக்கிழமையிலிருந்து இந்த நாள் வரலீங்களே, பாதுகாத்தீங்களே, எல்லா சுகத்தையும் நீ அளவில்லாமல் கொடுத்தீங்களே, நன்றின்னு சொல்லுங்க. ஏசு நல்லவர். அல்லேலூயா. ஆமென். அவரை போல நல்லவரா நீ இந்த பூமியில யாரையுமே பார்க்க முடியாது. அல்லேலூயா. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க அனுபவிக்கிறீங்க இல்லையா, ஒவ்வொரு நாளும் இயேசுடைய சமூகத்திலேருந்து நீங்க அனுபவிக்கிற ஒவ்வொரு நாளும் அது இன்பமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பகையா பார்க்குற உலகத்துல, விரோதமா பார்க்குற உலகத்துல ஒரு காலம் வரும்போது நேசிப்பாங்க, ஒரு காலம் வரும்போது விட்டுருவாங்க. ஆனா அப்படி இயேசு இல்லை, சதா காலங்களில் நேசிக்கிறவர். அல்லேலூயா. பச்சபாதம் பாராம நேசிக்கிறவர். அந்த அருமையான நாளிலே அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அந்த மாலை கொடுத்தக்காக ஆண்டுக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்ன கொண்டு வந்திருக்கீங்களே நன்றின்னு சொல்லுங்க. எத்தனையோ பேர் கிடைக்காத ஒரு பாக்கியம் ஸ்லாக்கியம் உங்களுக்கு எனக்கு தேவன் தந்திருக்கிறாரு. அதனால அவருடைய சமூகம் விலையேற பெற்றது. ஆமென், 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 ஆமென். நிறைய சமூகம் நம்மளை அழைக்கும். ஆமென். உங்களை சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகள், சபை, ஆமென், ஊழியங்கள், மற்ற எல்லா காரியங்களும் நம்மளை அழைக்கும். வாங்க, எங்கள் வீட்டில் நல்ல காரியம் இருக்குது, வாங்க எங்கள் வீட்டில் ஆமென் உங்களால் தான் அந்த காரியம் நடக்கட்டும் சொல்லுவாங்க. சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும், கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் நீங்கள் போயிட்டு வந்த பிறகு உங்களை பேசுகிற பேச்சுகளும் ஏசுகிற ஏச்சுகளும் நிறைய இருக்கும். அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய சமூகம் ஒரு நாள் உங்களை வஞ்சிக்காது. ஆமேன். ஒரு நாள் உங்களை ஆமேன் ஆமேன் கசந்து விழாது. தேவனுடைய சமூகம் நமக்கு அவ்வளோ ஆனந்தமாயிருக்கும். ஆமேன். அபிஷேகமானது. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. ஆரோனுடைய சிரசிலே ஊற்றப்படுகிற தைலத்தை போல இறங்கி வரும். அது இறங்கி வரும். அல்லேலூயா. ஆமேன். ஆரோனுடைய சிரசிலே ஊற்றப்பட்ட அபிஷேக தைலத்தை போல ஆமேன் நம்முடைய சரீரத்தில் இறங்கும். தேவனுடைய வல்லமை இறங்கும், தேவனுடைய வார்த்தை இறங்கும், தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கும், நம்ம மேலே இறங்கும். அல்லேலூயா. அதை தடுக்க யாராலும் முடியாது. ஆமேன். தடுத்து நிறுத்தி பிடிச்சு வைக்க யாராலும் முடியாது. அல்லேலூயா. என் ஆண்டவராகிய தேவன், அதுதான் யோபு நல்லா புரிஞ்சிருந்தாரு. அல்லேலூயா. அவரிடத்துல தான் நான் நன்மை பெற்றிருக்கிறேன், அவரிடத்துல நான் தீமையை பெறுவேன். அல்லேலூயா. ஆமேன் ஆமேன். அந்த சரீரம் முழுவதும், என் தோல் முழுவதும் அழுகி போனாலும் என் கண்களால் அவரை பார்ப்பேன். ஏன்னா அவர் தான் என்னை நடத்திக்கிட்டு இருக்காரு, அவர் தான் என்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு, அவர் தான் நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டிக்கிட்டே இருக்காரு. அவர் வேணும், எனக்கு அவர் வேணும். அல்லேலூயா. ஆமேன். அவர் தான் எனக்கு போதும். எல்லாவற்றிலும் வெற்றி, எல்லாவற்றிலையும் ஆசீர்வாதம், எல்லாவற்றிலும் பாதுகாப்பு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அவர் வேணும்னு சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே. ஆமேன். அல்லேலூயா. என் உறவுகளை காட்டில் நீங்க பெரியவங்க ஆண்டவரே, என்னுடைய ஐக்கியத்தை காட்டில் நீங்க பெரியவங்க, நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே. அல்லேலூயா. உங்களுக்கு புத்தி சொல்றவங்களாம் நல்லவங்க நினைச்சிக்காதீங்க, உங்களுக்கு மேல இருக்கவங்களாம் நல்லவங்க நினைச்சிக்காதீங்க. அல்லேலூயா. உங்களை கீழே தள்ளணும் தான் நினைப்பாங்க நிறைய பேர். அல்லேலூயா. உங்களுக்கு மேல இருக்கவங்க உங்களை கீழே தள்ளணும் தான் நினைப்பாங்க. அல்லேலூயா. ஆனா தேவன் அவர்களுக்கு மேல உன்னை தூக்கி நிறுத்துவார், அவருக்கு மேல உன்னை தேவன் உயர்த்தி வைப்பார். ஆமென். அல்லேலூயா. உன்னை தள்ள நினைச்சிருங்க மத்தியில, அல்லேலூயா, உன்னை விழ பண்ணணுங்க நினைக்கிறவங்க மத்தியில அவர்களுக்கு மேல உன்னை கொண்டு வந்து நிறுத்துறவர்கள் விட மாட்டாரு. அல்லேலூயா. நீங்க யாரையும் கீழே தள்ளாதீங்க, நீங்க யாரையும் பிடிச்சது பழி வாங்காதீங்க. அல்லேலூயா. அது உங்களுடைய வேலை கிடையாது. நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவரேன்ட்டு போயிருங்க. அதை மறந்துருங்க. அவங்கள காயப்படுத்தல காயத்தை மறந்துருங்க. அல்லேலூயா. அவங்க பின்னால குத்துனதை மறந்துருங்க. நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். தேசுக்கார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அன்பு தகப்பனே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த அருமையான ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
இந்த ஆண்டவரே இந்த வெள்ளிக்கிழமை இந்த கூடுகையிலே கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே ஒரு மனமாய் உன்னை கூடி ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்க நீ கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் ஐயா உமது சுத்த கிருபை ஆண்டவரே. அப்பா போன வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்த தேவனுக்கு கொடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில் கூட கர்த்தாவே நாங்கள் பாடுகிற பாடல் மூலமாகவும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவர். அந்த நேரத்தில் கூட ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே இயேசுசாமி நாங்கள் வைக்கிற விண்ணப்பங்களுக்கும் எங்கள் தேவன் பதில் கொடுப்பீர் ஆண்டவரே. பதில் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் உம்மை தாழ்மையோடு கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா மீதியான காரியங்களை ஆண்டவரே வசன பகுதிகளையும் உம் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவா நீது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவா நீது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவா நீது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவா நீது பரமசிலாக்கியமே. இரவில் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும்
மேலும் நடந்து வலு சர்பத்தையோ மிதிப்பாய். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலோ என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனேசர் அவர் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனேசர் அவர். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரே உயர் மறைவில் இருக்கிறவர். சர்வ வல்லவரே நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரே நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா. தெய்வமே, ஆமா, அவரை நம்பும்போது நம்ம அவர் ஆபத்திலும் அவர் நம்மளோட கூட இருக்கிறவர். நம்ம கூப்பிடும் பொழுது அவர் சேட்டையின் கீழ் மறைவாக நம்மளை கோழி குஞ்சை பாதுகாப்பது போல் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. சப்பா, இரவில் நடமாடும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் என் தேவனை கூப்பிடும் பொழுது நமக்கு மறு உத்தரவு அருள செய்ய நம் தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன்? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர். வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர். அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக விளங்க செய்தீரே. அதனால் நான் சுத்தமானேனே.
நடத்துங்கப்பா உந்தன் பிள்ளையை உம்மை பாடாத ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா ரொம்ப நல்லவர். என் தேவன் சர்வ வல்ல தேவன் ஆராதிக்க வந்திருக்கிற மாலைகளில் ஏசப்பா ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற பரிசுத்த ஆவியான தேவன் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவர் நீதியின் சூரியன், அவர் விடிவெள்ளி நட்சத்திரம், அவர் கிச்சிலி மரம். அப்பா சர்வ வல்ல தேவன், அவர் மகா பெரிய தேவன் ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த நாளில் இந்த ஒவ்வொரு வாரங்களும் நம்ம இன்னைக்கு சிறு கூட்டமாக வந்திருக்கிறோன்றா நிச்சயமாக நம்ம பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். ஏன்னா இதை அனுபவிக்காமல் ஏதோ போகிறாங்க, ஏதோ இருக்கிறாங்க, செவம் பண்ணுறாங்க, அற்பமாக எண்ணுறாங்க. ஆனால் ஜனங்கள் நான் கர்த்தரை ருசித்து பார்க்குற மனுஷன் பாக்கியவான் என்று பார்க்கிறோம். ஆனால் நாளில் ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏசப்பா. இன்றைக்கு சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்த தேவனுக்கு இன்னைக்கு நன்றி சொல்ல ஆள் இல்லை ஏசப்பா. சோத்திரம். ஆண்டவர் சொல்கிறாரு, தாவீது சிறு பிள்ளை தான், அவர் ஆடு மேய்த்தவர் தான், நான் அவரை அற்பமா என்னாங்க. ஆனாலும் தாவீதை கொண்டுதான் ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். தாவீதை கொண்டுதான் அந்த பெரிய கோலியாத்தை முறியடித்தார். தாவீதை கொண்டுதான் ராஜாவாக்குனார் அந்த தேவன். தாவீது சங்கதிலிருந்தான் தேவன் வந்தார். ஆனா இந்த நாளில கூட ஏதோ செபிக்கிற ஜனங்களுக்கு கர்த்தரை மாத்திரம் நோக்கி வரும் என்று மனதில்லாத இருக்கிறாங்க. இந்த நாளில கூட நமக்காக இல்லாதபடி கடினமான இருதயம் உள்ள ஜனங்களுக்காக, கடினமான கட்டி வச்சுக்கிற இருதயங்களுக்கு உடைக்கும்படி இந்த நாளில கர்த்தரை நோக்கி நம்ம விண்ணப்பம் பண்ணுவோமா? இது கடைசி காலம், கடைசி காலம். எனக்கு உனக்கு என்று வாழ்ந்த காலம் முடிந்தது. நாட்டுக்கு நாடு யுத்தம். ஜனங்கள் எத்தனை ஜனங்கள் இன்னைக்கு அழிந்து கொண்டு வருகிறாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு உலகத்துல எங்கேயோ நடக்குது என்று நம்ம வாழ்கிறோம், எங்கேயோ நடக்குது யுத்தம் என்று வாழ்கிறோம், எங்கேயோ நடக்குது பாவம் பெருகுது என்று வாழ்கிறோம். நம்மளுக்கு மேல் விழுந்த கடமை இது, ஒவ்வொருத்தர் மேல விழுந்த கடமை இது. கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட நம்ம ஒவ்வொரு ஜனங்களும் நம்ம மேல் விழுந்த கடமை இதோ எனக்காக, என் குடும்பத்துக்காக மாத்திரம் அல்ல. இந்த நாளில் நம்ம இன்னைக்கு 4 பேர் 5 பேரோ இன்னைக்கு நம்ம யாரையும் பார்க்க கூடாது. கண்ணீரிடமோ, கதறணும், செபிக்கணும், ஆத்தும அறுவடை. ஏன்னா இன்னைக்கு சபையார நம்ம செபிக்கலன்னா இன்னைக்கு விடுதலை ஜனங்களுக்கு? பாவத்திலையும் ஆண்டவரே என்னை கட்டிலையும் வியாதிலையும் இருக்கிற ஜனங்களுக்கு எப்படி விடுதலை? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை இன்றைக்கு நம்ம ஆராதிப்போம். இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அந்த ஊழியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். நாம அல்ல, நமக்கு இது ஒரு தகுதி இல்லாதது. கர்த்தர் தாவீதை கொண்டு ஆண்டவர் நம்ம அசைத்தா போல, தாவீதை கொண்டு அவர் முறியடித்தா போல இந்த நாளில் நிச்சயமா இன்னைக்கு நம்மளோட செபத்தை தேவன் கண்டு கர்த்தர் சத்துரு கிரைகளை முறியடிக்கும்படி, சாத்தா கோட்டைகளை நிர்மலமாக்கும்படி ஒரு ஷேக்கபாராத்தானா இன்னைக்கு நம்ம முழு ரத்தத்தோடு கண்ணீரோடு செபிப்போமா? கண்ணீரோடு அவரை நோக்கி பார்ப்போமா? கண்ணீரோடு ஒவ்வொரு வாய்களும் சிறு பிள்ளைகள் செபிக்கும் போது நிச்சயமா அது அசைக்கப்படும். இதோ என் சபை, இதோ என் ஜனங்கள், இதோ என் சபைய ஜனங்கள் வரணும். சபையார நம்ம ஆராதிக்கணும், சபையார நோக்கி நம்ம கூப்பிடணும். ஆண்டவரே தேவன் திருப்பலை நிற்கிற ஜனங்களா இந்த நாளில் கர்த்தர் அதை இன்னைக்கு விரும்புகிற தேவனா இருக்கிறார், விரும்புகிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரே சோத்தரிக்கிற நிலநடுக்கங்கள், இன்னைக்கு நோய், கொள்ளை நோய் எல்லாமே இந்த உலகத்துல கொடுத்து பார்த்தார் ஆண்டவர். ஆனாலும் ஜனங்கள் இன்றுமே ஆண்டவர் பாவத்திலையும் சாபத்திலையும் இன்னும் ஆவியானவரை இன்னும் கண்கள் திறக்காதபடி ஆண்டவரே சோத்திர செவிகள் அடைத்து போய்தான் இருக்கிறாங்க ஜனங்கள். அதற்கு என்னன்னா அவங்க அறியாத ஜனங்களா இருக்கிறாங்க. நாமளோ அறிந்தவங்க. இயேசு கிறிஸ்து எந்த தெய்வம், அவர் எப்படியாப்பட்ட தெய்வம், அவர் சர்வ வல்ல தேவன் என்று பாவத்தை சாபத்தை விடுதலை தந்தவர். நமக்காக அவர் மரணத்தை வென்றவர், பாதாளத்தை ஜெயிச்ச தேவனை நம்ம இந்த நாளில் ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்ம சோர்ந்து பார்க்கணும். 2 பேரா இருந்தாலும் 3 பேரா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நம்ம எங்க கூடி செபிக்கிறோமோ அந்த இடத்தை அசைக்கப்படுங்க, அசைக்கப்படும். ஆமே. அது ஏன்னா உன் முழு இருதயத்தோடு முழு உள்ளத்தோடு நம்ம ஆண்டவரை மேல் ஓட்டமா இதோ துதிக்கிற போல இல்லை, அசைக்கப்படணும், அசைக்கப்படணும், அசைக்கப்படணும். இந்த இடம் அசையணும் ஆண்டவர். இந்த இடம் ஸ்தலம் இது பரிசுத்த
ஆண்டவரை ஸ்தலம் மட்டும் அசையப்படணும் வருகிற ஜனங்கள் விட்டுதலையோடு கடந்து போகணும் என்று இந்த நாளில் கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடுவோமா? சர்வ வல்லவரை நோக்கி கூப்பிடுவோமா? ஆமென், ஹல்லேலூயா. இதுவரையிலும் இந்த தேவன் ஊழியத்தை கொடுத்தாரு. இதுவரையிலும் 2 பேர் 3 பேர் இப்படி இல்லை ஆண்டவர். இதுக்கு நாங்க பாத்திரவான். இதுக்கு எங்களுக்கு ஆண்டவர் ராஜா நம்ம மேல் விழுந்த கடமை. இதற்கு நாம உத்தரவாதம் என்று நம்ம எண்ணுவோமா? ஆமென், அலேகதாப்பா. அசுவே சோத்தரிக்கிற ராஜா இந்த பகுதியில் இந்த ஆண்டவர் ராஜாதி ராஜா ஆண்டவரே சோத்தரிக்கிற சுவாமி எங்களுக்கு கொடுத்த இந்த சபை ஆவியான தேவன் ஆண்டவர் அநேக ஜனங்கள் விடுதலை அடையும்படி அநேக ஜனங்கள் கடந்து வரும்படி அநேக ஆத்துவாண்டவரே அப்பா கடந்து வர்ற சபா சபையாரா ஆண்டவரே சபை ஜனங்கள் நாங்க ஆண்டவரா சாச ஓட்டுகிற ஜனங்களா வியாதி ஆண்டவர் விடுதலை பண்ணுகிற ஜனங்களா தேவன் எங்களுக்கு அந்த வரங்களை கொடுப்பீராக. அந்த வல்லமை இந்த ஆராதில தேவ நீர் ஒர்ச்சிவீராசே ஆராதோ ரீபா ரீசி ரீபா லாசே கபரத்துனா பரபலபா ரீசிபா ரீசிபா ரீவாரா ரிசேத்தனா கரபலபா. நாம பெற்றுக்கொள்ளுவோமா? அவரை துதிப்போமா? தேவனை ஆராதிப்போமா? என் நீதிய சூரியனே நம்ம ஆராதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே இந்த நாள் நாங்கள் வெறுமையா போக மாட்டோம். ஆவியானவரே சோத்தரிக்கிற ராஜா ஆண்டவரே நீங்க போங்கள், புறப்படுங்கள், ஜனங்களை ஆயத்தப்படுத்துங்கள். உங்களை கொண்டு நான் அநேக ஜனங்களை ஆண்டவரா அப்பா சோத்தரிக்கிற ராஜா விடுவிப்பை சொன்ன தேவன் இதோ நான் செய்கிற அற்புத காட்டிலும் ஆண்டவரே என் பிள்ளைகள் அநேக அற்புதங்கள் செய்வார்கள் சொன்னீர் ஆண்டவரா. ஒரு வார்த்தையினால இயேசுவே இதோ ஆவியானவர் எங்களை மறைத்து வெளிப்படுத்துகிற சர்வ வல்லவர் இந்த நாளில் அக்கினியை போடுங்க ஆண்டவரே. அந்த அக்கினியை போடுங்க ஆண்டவரே. இயேசுவே அசைவாடுகிறவரே இதோ ஆவியானவர் அசைவாடும்படி இந்த மாலை வேளையில அந்த அபிஷேகம் வர்றங்கள் தேவன் இந்த நாளில் ஊற்றுவீராக ஆண்டவர். அப்பா எங்களை ஒரு மன ஆவியை ஊற்றுங்க ஆண்டவர். சமாதான ஆவி ஒரு சேதன கரோபல பரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி நம்ம கூப்பிடுவோமா? அவர் நீதியே சூரியன். அவர்கிட்ட இருக்க வல்லமை வரங்களை நம்ம பெற்றுக்கொள்கிற அதிகாரம் உள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஒரு சேதன கரபல பரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிப்போமா இந்த நாள் ஆண்டவரே. ஒரு நாள் மாத்திரம் வந்து அப்பா 2 மணி நேரம் மாத்திரம் அல்ல அப்பா சோத்தரிக்கிற ஆண்டவரே. வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக, சர்வத்தையும் படைத்தேன் தேவனுக்கு முன்பாக, நமக்காக தேவைக்காகவும் ஆண்டவரே நம்மளுக்கு ஒரு ஆபத்து நேரத்தில் விடாம நம்ம இருக்கிற சமூகத்தில் ஆண்டவரே இந்த நாளில் கூட ராஜா ஆண்டவரே இந்த வாச நாளில் தேசத்துக்காகவும் அநேக ஜனங்களுக்காகவும் வியாதிக்காகவும் ஆண்டவரே செபிக்கிற நாள் இது. இந்த நாளில் யாரு ஆண்டவரே சோத்தரிக்கிற ராஜா மனதில்லாத இருக்கிறவே ஆவியானவரே அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை தேடுவார், என்னை ஆண்டவரே சொல்லுகிறேன், என்னை தேடுவதை கண்டடைவாய் சொன்ன தேவன் அப்பா சோத்தரிக்கிறேன். அவரை தேடும் நம்மளை தேடுவார், அவரை தேடல் நம்மளை தேட மாட்டார் ஆண்டவர். ஆமே, ஹல்லேலூயா. கர்த்தாவே பரிசுத்தாவியானவர் இந்த நாளில் கூட மகிமை கடந்து வருவீடி செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. சோத்திரம் ஒரு ஷேதரக்கரோ வலசே ரேசே பரத்தனக்கரோ ரிஷே பரத்தேனேசே லே பரத்தனக்கரோ வலசே ரீபாரத்தோனா சேக பரத்தனா. இறங்குங்க இயேசுவே, இந்த அக்கினியை போடுங்கப்பா, அக்கினியை போடுங்க. சபை பற்றி எரியும்படி, இந்த சபை அசையம் பண்ணும்படி ஆவியானவரே அக்கினியை போட வருகிறேன் சொன்னவரு. நீர் அக்கினியை போடுங்கப்பா. இந்த இடம் அசையப்படணும். ஆவியானவர் அசையபடி, ஆவியானவர் வல்லமை அசைய பண்ணபடி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்போமா. அவரை ஆர்ப்பரிப்போம். இந்த அழங்க முடிய வரையும் கர்த்தரை ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு பாதத்தில் அமர்கிறோம், ஒரு பாதத்தில் அமர்ந்திருக்கிற நேரம் நிச்சயமா வெறுமை இல்லை.
அவர் அதிகமா கூட்டி தருகிற தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அதிகமா ஆண்டவர் அப்பா நம்ம தருகிற தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, தாவீது வேறானவர், இறங்குவீராக இறங்குவீராக. இந்த மாலை வேளையில தெய்வீக கிருபை, தெய்வீக வல்லம் அசைவாடும்படி 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 எங்கள் மேல் ஆவியானவர் அசைவாடும்படி கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம் ஆண்டவரே இந்த இடம் அசையபடி ஆவியானவர் ஆவியானவர் லிசே கே பாதரதோ ரிசே 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 பரபரபலபா ரிசே துரபரபா ரிசி கரபலபா ரிசேதா ரிசேதா நேசே பாராதாரபலா நேசே பாக்கரபலா. எலும்புகள் 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 கடைசி கால நிச்சயமா இது மங்கி எறிகிற தீ அல்ல. இது மங்கி எறிகிற தீ அல்ல. கர்த்தருடைய ஆலயத்தில் மங்கி எறிகிற தீ அல்ல. நாமோ ஹல்லேலூயா 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 மரக்கால் கீழே கவுத்து வைக்கிற இந்த மங்கி எறிகிற தீ அல்ல. ஆண்டவர் நாளையில காத்தர் நம்மளை பிரகாசிக்கும்படி ஒரு வல்லமை தரித்து கொண்டு எழும்பும்படி இயேசு நாமத்தினால் எழும்புவீராக ராஜா அப்பா, எழுப்புவீராக எழுப்புவீராக. நீ இப்படியே குந்தி நடப்பதில்லை என்று சொன்ன தேவன் இந்த நாளில் எழும்ப சீயோன் குமாரத்தி என் வல்லமை தரித்து கொண்டு எழும்புவார். ரிஷே பரத்தன கரபலபரு ரிஷே பரத்துனா ரிவா ஷேதுரா ரிவே ஷேதுனா ரத்தா. எழும்புவோமா இந்த நாள் நிச்சயமா கர்த்தரை நோக்கி அவரை கூப்பிடும் போது அவர் அசைக்க பண்ணுகிற தேவன். அவரை நோக்கி நம்ம கூப்பிடும் போது அவர் நம்மளை அசைத்து அன்றுவரேப்பா அவருடைய மகிமையை முடிச்சுட்டுகிற தேவனை ஆராதிக்கிறோம். மகிமையினால முடிச்சுட்டுகிற தேவனை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறப்பா. இன்னைக்கு உலகத்தை படைத்த தேவன் ஜனங்களை ஆண்டவரே அநேக ஜனங்கள் வானமும் பூமியும் கர்த்தருடையது. இந்த பூமியில வாழுகிற எல்லா ஜனங்களும் கர்த்தர் படைத்தது. ஆண்டவரே மனுஷன் ஆண்டவரே எல்லா செடி கொடி மேடுகள் பள்ளங்கள் மலைகள் தேசங்கள் கர்த்தர் மிருகங்களை எல்லாத்தையும் ஆண்டவர் படைத்து வைத்த சர்வ வல்ல தேவனை ஆராதிக்கிறோம். ஆமென். ஆனாலும் இந்த உலகத்துல சிறு ஜனங்களா நம்மளை அழைத்த தேவன் இந்த ஜனங்களை கொண்டுதான் அநேக ஜனங்களை அசைய பண்ணும்படி அநேக ஜனங்களை ஆண்டவரே கொண்டு வரபடி ஆமென் ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் நாமும் எப்படி எழும்பணும் கர்த்தர் ராஜ்யத்துக்காக எழும்பி பிரகாசிக்கும்படி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள அந்த வல்லமை நம்ம பெற்றுக்கொள்ளதான் இந்த நாளில் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அந்த தெய்வத்தை நோக்கி பார்ப்போமா? அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும் போது நம்மளால துதிக்காத இருக்க முடியாதுங்க. ஒரே ஒரு ஸ்தோத்திரம் எடுத்தாலவே அவர் செய்த நன்மைகளை, அவர் செய்த அநேக நன்மைகளை நம்ம வாழ்க்கையில நம்ம நடக்கையில போக்கில நம்ம குடும்பத்துல பார்க்கும் போது அவரை துதிக்காம இருப்போமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி ராஜாவே, நீதி சூரியனே, உம்மை துதிக்கிறோம் ரட்சகரே அப்பா. வரவேற்கிறோம் நல்ல தெய்வமே அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்திரம் சொல்லுவோம். அவரை துதிப்போம் இந்த மாலை வேளையில அவரை துதிப்பது, அவரை மேன்மைப்படுத்துவது எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? கர்த்தரை அவரை மகிமைப்படுத்தி தெரியுமா? அவர் நன்மை உள்ள தேவன், அவர் நீதியின் சூரியன். நம்ம ஆராதிப்போமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே,
ஆண்டவரே, என்னை காக்கும் தெய்வமே அப்பா, இறங்குவீராக ஆவியானவரே. இந்த நாளில மாலவலில் அப்பாவே நம்ம துதிப்போமா. அவர் கண்மலையான தேவன், அவர் கண்மலையான தேவன், நம்ம மீட்கும்படி ராஜானவர் அப்பா இறங்கி வருகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எந்த உயிர் உள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிர் உள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளே எண்ணி நான் துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளே எண்ணி நான் துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே இயேசுவா, ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே இயேசுவே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. கண்மலையானவரே, காக்கும் தெய்வம் தான் காக்கிற தேவன். என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சேகரபலபரபா அப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, எங்கள் ஆராதனைக்குரியவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நன்றி ராஜா, நன்றி. ஆராதனைக்குரிய தேவன் ஒருவருங்க, அவர் ஒருவர் தான், இயேசு மாத்திரம்தான். அந்த பூமியில் அவருக்கு மாத்திரம்தான் துதி கன மகிமை, அவருக்கு ஒருவருக்கே தான் நம்ம செலுத்துவோம். அப்பா உங்க நாமத்துக்கு, உங்க நாம பெரியது அப்பா. அவர் சர்வ வல்ல தேவனை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவர் சர்வ வல்ல தேவனுங்க, அவர் ஆராதிக்குரிய தேவன், ஒரு மகிமைக்குரிய தேவன், ஒரு மகத்துவமுள்ள தேவன், ஒரு மாறாத உன்னதமான தேவன் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு பெரிய தெய்வம் தெரியுமா? ஒரே போல ஒரு தெய்வம் உலகத்துல யாரும் இல்லைங்க. ஹல்லேலூயா. சமாதான பிரபு, சமாதான கர்த்தர், ஒரு சமாதான தெய்வம் அவர். அவரை போல ஒரு தெய்வம் உலகத்துல இல்லை. அந்த அன்பான தேவன், அழகான தேவன், இனிமையான ஒரு மகிமையான ஒரு மாறாதவர், உன்னதமான தேவன் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா இயேசுவே. தேவா நானே தினால் விசேஷித்தவன், ராஜா நானதே தினம் யோசிப்பவன். தேவா நானே தினால் விசேஷித்தவன், ராஜா நானதே தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினா என்னோடு வருவதினா, எதினால் இது எதினா நீர் என்னோடு வருவதினா. மேக கம்பம் மேலிருந்து பாதுகாக்குதே, பாதுகாக்க பகலெல்லாம் கூட சொல்லுதே. மேக கம்பம் மேலிருந்து பாதுகாக்குதே, பாதுகாக்க பகலெல்லாம்
நானே தினால் விசேஷித்தவர் ராஜா நானதே தினம் யோசிப்பவர் தேவா நானே தினால் விசேஷித்தவர் ராஜா நானதே தினம் யோசிப்பவர் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினா எதினால் இது எதினா நீர் என்னோடு வருவதினா காலமுள்ள தேவசனமான பார்க்குதே அவள் கண்ட கண்மலையை கூட செல்லுதே அவள் கண்ட தேவசனமான பார்க்குதே அவள் கண்ட தேவசன கூட செல்லுதே என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார் என் தோஷம் நான் காணுவேன் என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார் சந்தோஷம் நான் காணுவேன் தேவா நானே தினால் விசேஷிப்பவர் ராஜா நானதே தினம் யோசிப்பவர் தேவா நானே தினால் விசேஷித்தவர் ராஜா நானதே தினம் யோசிப்பவர் எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா எதினால் இது எதினா நீர் என்னோடு வருவதினா வாழ்க்கையில கசப்புகள் கலந்திட்டாலோ பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது வாழ்க்கையில கசப்புகள் கலந்திட்டாலோ பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது மாறாவி நீரே தேனாக மாற்றும் என்னேசர் என்னோடுண்டு மாறாவி நீரே தேனாக மாற்றும் என்னேசர் என்னோடுண்டு தேவா நானே தினம் விசேஷித்தவர் ராஜா நானே தினம் யோசிப்பவர் ராஜா தேவா நானே தினம் விசேஷிப்பவர் ராஜா நானே தினம் யோசிப்பவர் எதினால் இது எதினா நீர் என்னோடு வருவதினாப்பா எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா ஹல்லேலூயா ஹல்லேலூயாப்பா நீதிய சூரியன் நம்மளோடு இருக்கிறவர் நம்மளோடு இருக்கும்போது நிச்சயமா நம்மள குறைகளோ நம்மளுக்குள்ள இருக்கிற எல்லாமே நம்மளை விட்டு விலகுங்க நம்ம நினைக்கலாம் வெறுமையா இருக்கிறோம் வனாந்தரமா இருக்கிறோம் நம்மளோடு கூட யாருமே இல்லையே என்று நம்ம கலங்குற நேரத்தெல்லாம் என் தேவன் நம்மளோடு இருக்கிறவர் நம்ம விசேஷத்து பிள்ளைகள் என்று அவர் காண்கிற தேவனா இருக்கிறார் நம்மளை பேரை சொல்லி அழைத்திருக்கிற தேவன் அவரு நம்மளுக்கு புத்திர சுயார் ஆவி தந்த தேவன் அவரு அவரே போல ஒரு தெய்வம் உலகத்தில் இல்லைங்க ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா அந்த தெய்வத்தை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம் அந்த தெய்வத்தை நம்ம துதிக்க வந்திருக்கிறோம் அந்த நீதி சூரியனை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஓ ரிஷேதன கரோபலா பரபா ரிஷே கபரதடபா ஓ தேனேசே ரோதாரா சே கபரபலபா ஓ ஹல்லேலூயா சத்துரு கிரிகளை முறியடித்து விடுங்க அப்பா கடைசி கால ஆண்டவரே கடைசி காலத்தில் இருக்கிறோம் அப்பா அப்பா விழும்புல நிற்கிறோம் திறப்பில் நிற்கும்படி எங்களை நிறைவு ஆண்டவரை உயர்த்துங்க அப்பா எங்களை உருவாக்குங்க ஆவியானவரே அப்பா ஒரு குழந்தைய போல ஆண்டவரே அப்பா எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே எங்களை மாற்றுவீராக ஆவியானவரே கவரற்ற பிள்ளைகளா மாற்றுவீராக ஆவியானவரே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற ராஜா கடைசி காலத்தில் நம்ம எழும்பும்படி ஒரு சமூகத்தில் கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருக்கும்படி நேதனே சேக்க வரத்தோடு நாதனே சே நாதுனா சேக்க வரா நேதனே சே நிவாசா கரபா நேதனா கரபலா சே சேதா ரேசேக்க வரதடா நேதனா யமீர் சேக்க யமரதனா சேக்க பாவனசே எதுவர்லி செக்குந்தி குந்தினை சேரத்தா எதர சேக்க வரபலபா சேக்கே பாரத்தோடு சேக்கபா கபா ஓ உலக கடற்கரை புகழோ பேரோ இது கொண்டு போறதில்ல பரலோகத்தில்
ஓ, நம்ம தாழ்மையோடு ஒரு சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருக்காக இயேசுக்காக காத்திருக்கிறோமோ. ஓ ரெசேதன கரோதனபா நேசேக்க வரதன வரபா நேசேபா நேரதனா கரோபாலா. அதேதான் என் தேவன் ஆளுகளை காண்கிறார். நம்மை பொண்ணோ பொருளோ வெள்ளியோ பணமோ புகழோ இல்லை, அவர் உள்ளத்தை அறிகிற தேவன். அவர் சமூகத்தில் ஊற்றுகிறது. எப்படி மரியாள் நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாலும் சமூகத்தில் அதே பங்கை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதை தான் காத்த நோக்கிறார். அதுக்காக தான் ஆண்டவர் ஏங்குகிறார். நம்ம நல்ல பங்கை பெற்றுக்கொள்ளும்படிதான் அவர் இன்றைக்கு கர்த்தரே சமூகத்திலே பிள்ளைகள் நல்ல பங்கை பெற்றுக்கொள்வார்கள் என்று அவர் இயங்கிக் கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறார். ஓ அல்லேலூயா. நாமளோ உலகத்துக்காக உலக பொருளுக்காக தாவிக்காக தேவைக்காக என்று ஆண்டவரை ஒரு நாள் முழுவதும் ஒரு மாதம் முழுவதும் வாரம் முழுவதும் நம்மளுக்காக கொடுத்தாலோ ஒரு மணி நேரம் கொடுக்க நம்ம மனதில்லாத இருக்கிறோம், நேரம் இல்லாத இருக்கிறோம், சாக்கு போக்கு சொல்லுகிறோம். ஒரு சேதனாக்கரவா லெசேக்கே பாரத்தனபோசி ரபோஷி ரபோஷி தாரதோ ரபோஷி ரபோதாரேதே ரேத்தோனா கரோபாலா நேசேபரா எலிசே எலிசேரதா நீரேசே நேக்கே பாரத்தோரா சே நேக்கே பாரத்தோ நேசேபாரத்தன கரோதா. நான் எழுந்திருவேன், நான் வழிய சத்திய ஜீவனமா ஏ நேரசே இருக்கேபா. அல்லேலூயா அல்லேலூயா. துக்கமா இருக்கிற ஆண்டவர் நிச்சயமா துக்கப்படுகிறார் ஆண்டவர். இயேசுப்பா எது வரலையோ எது வரலையோ கொண்டே கொண்டிருப்பா. என் பிள்ளை எழும்பணும். நம்ம பிள்ளைய பெற்று என்னைக்கு அது பிறந்து ஒரு ஆண்டவரை கவுருந்து முட்டி போடாது எப்போ எழுந்து நடக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோமே. என் தேவன் ஜீவனுள்ள தேவன் நம்மளை எப்படி எதிர்பார்ப்பாரு, அவர் எப்படி ஆசையோடு அவர் காத்திருப்பாரு. இன்றைக்கு அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்க நம்ம இடத்துல அதை தான் காண்கிற தேவன். அவர் சேரத்தனா அவர் பொண்ணு வெளியே அவருடையது, உலகத்துல எல்லாமே தேவனுடையது. நம்மளுக்கு உலகத்துல இருக்கிற ஏற்றா கொடுத்தா ஈடு கட்ட முடியல. நம்மளே தான் நம்ம ஆத்துமா அவருக்கு உயர்ந்தது விளையாட பெற்றது. அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு காண்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கூச்சப்படுறோம், அல்லேலூயா சொல்ல கூச்சப்படுறோம், ஆமென் சொல்ல கூச்சப்படுறோம், அவரை துதிக்க கூச்சப்படுறோம், அவரை ஆராதனை பண்ண கூச்சப்படுறோம். ஆண்டவர் அப்படி நினைச்சா அவரை நிருங்கோலமா அவரை அவமானப்படுத்தினாங்களே சிலுவையில. இன்னைக்கு யாருக்காக அந்த பாடுகள்? நம்ம இன்னைக்கு வெக்கப்படுறோம், கூச்சப்படுறோம், ஐயோ அசிங்கம் என்று நினைக்கிறோம். ஒருத்தர்கிட்ட சத்தியத்தை சொல்லக்கூடும், இன்னைக்கு என்ன சொல்லுவாங்களே என்று கூச்சப்படுகிறோம். இல்லைங்க, ராஜாதி ராஜா நமக்காக செய்த அவர் நன்மைகளை நினைக்கும் போது அவரை ஆராதிக்கும் போது கொடுக்கும் நம்ம மனதில்லாத இருக்கிறோமே. எப்பா எத்தனை ஜனங்கள் எனக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறாங்கப்பா, வீண் கதை பேசிக்கொண்டு ஓடுகிறாங்க, உலகத்தை பிடிச்சு கொண்டு கிடக்கிறாங்க, உலகத்தையே பன்றி எப்படி பூமியை பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படி பூமி உலகம் என்று உலகத்துக்குரியவே பார்த்து கொண்டு ஒரு நாள் எல்லாம் விட்டு போகும், ஒரு நாள் கைவிடப்படும். ஹல்லேலூயா. 10 கன்னிகைகள் போனாங்க, 5 பேர் கைவிட்டப்பட்டாங்க. 5 பேரை ஆண்டவரே ஒரு வருகையில் எடுத்துக்கொண்டு போனாங்க. ஏன்னா நம்ம ஆயத்தத்தோடு ஜனங்கள் எல்லாம் வரலாம், 50-100 பேர் வரலாம் ஆயத்தத்தோடு. நானும் சபைக்கு போறேன், நானும் ஆராதிக்கிற ஆண்டவர், நானும் ஏசப்பா பிள்ளை. அவங்களும் 10 பேர் போனாங்களே ஏசப்பா பிள்ளைன்று தானே போனாங்க. ஆயத்தத்தோடு இருதயத்தோடு எப்போ விடிய ஆண்டவரை தேடுவோம். அவர் சமூகத்தில் எப்போ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம தேடுவோம், அவர் ஆராதிப்போம், ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், ஆத்துமாக்காக பாரப்படுவோம் என்று. அதுதான் எடுக்கப்பட்டது 5 கன்னிகள். சித்தனை கிரபல சிக்க வரவ எனக்கு என்றாண்டு தூங்கிக் கொண்டு எனக்கு என்ன என் குடும்பம் என் வேலை என்று தூங்கிக் கொண்டு கைவிடப்படுவார்கள் என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்மளோடு ஒவ்வொரு நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த நாள் கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் ஒன்றுக்கும் தகுதி இல்லாதவர்களே இயேசப்பா ஆண்டவரே. உடைய சமூகத்தில் வந்து நிற்க எங்களை தகுதிப்படுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. உடைய கிருபை இல்லாமல் அந்த இடத்துல நாங்கள் வந்து உட்கார முடியாது ஐயா. அசைவாடுகிற இடத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை நீங்க செய்யுங்கப்பா. அந்த இடத்துல ஆண்டவர் விக்கிரங்கள் இல்லாதபடி கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவீராக இயேசுவின் நாமத்தினால. எல்லாரும் அறிந்து கொள்ளணும் இயேசப்பாவை. ஹல்லேலூயா. நீங்க அற்புதம் செய்து கொண்டு வரீங்கப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னீங்களே அப்பா ஆண்டவரே. நாங்க கூட ஆண்டவரை கிறிஸ்தவர்கள் விசுவாசிக்கிறது இல்லை, ஆண்டவரை உண்மை தேடுகிறது இல்லை ஏசப்பா
ஆனா எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே, இப்ப அக்கா சொன்ன சாட்சியம் உடைய கரத்துல வைக்கிறையா, அந்த பிள்ளை விசுவாசித்த போது கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்தீரப்பா. அதே போல ஆண்டவரே, இடைக்கழி நாட்டுல ஆண்டவரே, எங்க இந்திய தேசத்துல எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே விசுவாசத்தோடு உம்மை கூப்பிடுகிறார்களோ, ஒவ்வொருவருக்கும் நீங்க ஆண்டவரே அவருடைய விசுவாசத்தை அறிந்து அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கிறீர். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, அற்புதம் செய்கிற எல்லா பிள்ளைகளும் உம்முடைய ஆலயத்துக்கு கடந்து வரணும் ஏசப்பா. ஹல்லேலூயா. அற்புதத்தை பெற்றுக்கொண்டோம், ஆனா வேணான்னு சொல்லி உம்மை ஒதுக்க கூடாது. உம்மை ஆராதிக்கிறவர்களாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தை மாற்றுங்கப்பா. எங்கள் ஒவ்வொருக்குள்ளேயும் சுவிசேஷ பாரம் வேணும் ஏசப்பா. நாங்க கலந்து சென்று மற்றவர்களுக்கு சொல்லும்படியான பாரத்தை எங்களுக்கு கொடுங்க அப்பா, எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்க வெறுமையா இருக்க கூடாது ஐயா. உம்முடைய நாமத்தை அறிவிக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை மாற்றுங்க. எந்த இடத்துல ஆண்டவரே கடந்து போய் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் சொல்லுகிறார்களோ அந்த இடத்துல ஆண்டவர், அந்த குடும்பத்துல அப்பா பெரிய ரட்சிப்பை நீங்க கொடுங்க ஏசப்பா. ஹல்லேலூயா. நாங்க எது ஒன்றுக்கும் தகுதி இல்லை. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நீங்க ஆண்டவர் ஆராய்ந்து அருந்திருக்கிற தேவன் அவங்களுடைய இருதயத்தை ஏசப்பா நீங்க ரட்சிப்பை கொடுங்க ஆண்டவரே. நாங்க கடைசி காலத்துல வந்திருக்கிறோம் ஐயா. ஒருவரும் சும்மா இருக்க கூடாது, ஒரு கிறிஸ்தவர்களும் சும்மா இருக்க கூடாது. மற்றவர்களுக்கு ஆண்டவரே எழுப்புதலா இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்க இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறையா. அநேக இடங்கள் ஆண்டவரை நிலநடுக்கம், பூகம்பம் ஏசப்பா, அநேக காரியங்கள் ஆண்டவர் அப்பா, பேரழிவுகள், ஆபத்துக்களை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஐயா. கொள்ளை நோய், பஞ்சம் ஆண்டவரை ஏசப்பா எங்களை சுற்றி இருக்கிற தேசங்கள்ல ஆண்டவரை எங்களை எவ்வளோ பாதுகாப்பா நீங்க வைத்திருக்கிறீங்க அப்பா. அந்த பிள்ளைகள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள் ஐயா. நிலநடுக்கத்துல எத்தனையோ உயிரிழப்புகள் ஏசப்பா, ஆனாலுமே அறியாம இருக்கிறாங்களா ஆண்டவரை அப்பா. உம்முடைய வேதத்தை அறிந்து படிக்கும்படியாய் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஞானத்தை தாங்கப்பா. ஒவ்வொரு தேசங்களுக்கும் அழிவிலிருந்து காத்து கொள்ளும்படியாய் பரலோக ராஜ்யத்தை தேடும்படியான நான் அவர்களுக்கு கொடுங்க இயேசுவின் நாமத்தினால அப்பா. ஏசப்பா நீங்க உம்முடைய வருகை சமீபமா இருக்கிறது ஐயா. ஒரு ஆண்டவர் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா, எல்லாரும் மனம் திரும்பணும் ஏசப்பா. ஹல்லேலூயா. அவருடைய இருதயங்களை நீங்க பேசுங்க ஏசப்பா. ஹல்லேலூயா. அப்பா பஞ்சங்கள், கொள்ளை நோய், பட்டினினால ஆண்டவரை எத்தனையோ பிள்ளைகள் வாடி வதங்கி கொண்டிருக்கிறார்கள் ஐயா. கர்த்தர் ஒரு விஷயா நீங்க கண்ணோ பார்க்கிறீங்க ஆண்டவரை. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த தொடுங்கப்பா. எல்லாவற்றும் நீங்க விடுதலை ஆக்கி ரச்சிங்க. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்குற உலகம் முழுவதப்பா 5 கண்டங்களில் ரச்சிங்க ஆண்டவரை. 79 தேசங்களும் இறந்து கொள்ள வேண்டிய இயேசுவின் நாமத்தை அப்பா. 200க்கும் மேற்பட்ட நாடுகளும் இறந்து கொள்ள வேண்டிய இயேசப்பா நாமத்தை ஹல்லேலூயா நீங்க தொடுங்க. ஆளுகிறவர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அப்பா உலகம் முழுவதும் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை மாத்திரம் ஆராதிக்கணும் ஏசப்பா. விக்கிரங்களுக்கு அடிமையாக கூடாது. விக்கிரங்களுக்கு ஆண்டவரே ஹல்லேலூயா செயல்படக்கூடாது. கர்த்தர் எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தை மாற்றி ரட்சிங்க ஆண்டவரே. அப்பா சத்துருவானவனை வணங்கி கொண்டிருக்கிறாங்கப்பா. சாத்தானை இயேசுவின் நாமத்தை இப்பேற்பட்ட கட்டுகளந்து ஒவ்வொரு பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்க. இயேசுவின் நாமத்தை ரட்சிங்கப்பா. உடைய கரத்துல எல்லாரையும் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. பெரிய அற்புதங்களை செய்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீங்க. எத்தனை ஆண்டவர் அப்பா குழந்தை பாக்கி இல்லாதபடி எத்தனையோ பிள்ளைகள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஐயா. ஹல்லேலூயா. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க இசப்பா. மருத்துவமனையில் இருக்கிறாங்க, வீடுகளில் இருக்கிறாங்க ஆண்டவரே. எனக்கு யார் சுகம் கொடுப்பாங்கன்னு சொல்லி கர்த்தாவே நீ சுகம் கொடுக்கிறவர் ஆண்டவரே எங்களோடு கூட உண்டு. பெரிய அற்புதத்தை நீங்க செய்யுங்க. உம்மை நோக்கி பார்க்கிற ஒருவருக்கும் ஆண்டவரே நீங்க புறம்பே தள்ளினதில்லை இசப்பா. நீங்க ஆண்டவரே அற்புத சுகத்தை தாங்கப்பா ஆண்டவரே. 12 வருடமாய் ஆண்டவரே அப்பா பெரும்பாடுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தை தொட்டாங்கப்பா. அப்பயே சுகம் பெற்று கொண்டாங்களே அந்த சுகம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க கொடுங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தினால அப்பா குழந்தை பாக்கி இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் கர்ப்பத்தின் கனியை நீர் கொடுத்து ஆசீர்வதிங்க. தடைகள் ஆண்டவரே எவ்வளவா இருந்தாலும் ஏசப்பா நீங்க மாற்றி போட்டு ரட்சிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் தொடுவீராக. ஹல்லேலூயா. எல்லா பிரச்சனைகளும் மாறணும் ஐயா. எத்தனை ஆண்டவரை ஏளனம் செய்கிற குடும்பங்கள் உண்டு ஐயா. குழந்தை இல்லைனா ஏசப்பா நீங்க கர்த்தர் அறிந்திருக்கிறீர் ஐயா. கர்த்தர் மாற்றுங்க. எத்தனையோ பேர் குடியினால, கெஞ்சா பழக்கத்தினால, போதையினால அழுந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. அவர்களுக்கு நீங்க சுகத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தினால விடுதலை ஆகணும் அப்பா. ஒவ்வொருவரும்
குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனைகள் அப்பா, அந்த போதை பழக்கத்தினால ஏசப்பா குடும்பத்துல ஆண்டவரை தூக்கம் கூட இல்லாம எத்தனையோ குடும்பங்கள் ஐயா அலைகழித்து கொண்டிருக்கிறான்ப்பா பிசாசு. இதுல இருந்து இயேசுவின் நாமத்தில் விடுதலை தாங்க கத்தர். ஒவ்வொரு கட்டுகளையும் நீங்க அறுத்து போடுங்கப்பா ஆண்டவரே. கயிறுகளை ஆண்டவரை கயிறு கட்டுகளை கத்தர் அவிழ்த்து போடுங்க இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. தடைகள் மாறணும் ஐயா, தடைகள் மாறணும், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறணும். ஹல்லேலூயா அப்பா ஸ்தோத்திரிக்கிற நீங்க தொடுங்கப்பா. எத்தனையோ பேர் ஆண்டவரே எனக்காக ஜெபிங்கன்னு கேட்டுக்கொண்ட எத்தனையோ குடும்பங்கள் உண்டாப்பா, எத்தனையோ பிள்ளைகள் உண்டு கத்தரை. அவங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவரே வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டார்களோ ஒவ்வொரு ஜெபிக்கிறோம் கத்தர். ஒவ்வொருக்கும் நீங்க எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நீங்க ஆசீர்வதிங்கப்பா, ரட்சிங்கப்பா, ஒவ்வொரு பாதுகாத்து வழிநடத்துங்க ஆண்டவரே. அப்பா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே நாங்க அனுபவித்துட்டு போவர்களா இருக்கக்கூடாது, மற்றவர்களுக்கு நாங்கள் சாட்சியா அறிவிக்கிறவர்களா ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஏசப்பா. ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டவர்களை சாட்சிகளாய் மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம் ஏசப்பா. இனிமே எங்க சபைக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே, சபையில ஆண்டவரே ஆத்துமக்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வருகிற ஆண்டவரே சுதன் ஆண்டவரே அண்ணனுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த டீமை கூட கத்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்க நடத்துங்கப்பா, அவங்களுக்கு பத்திரமாய் கொண்டு வந்து அப்பா நீங்க போகையில வருகையில கத்தர் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே எல்லா பாட துதி கன மகிமை ஆண்டவரே எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் ஐயா. தொடக்கம் முதல் முடிவு பருந்தோம் ஆராதனை வேலையில ஏசப்பா, தொடக்கம் முதல் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் கத்தர் ஆவியானவர் அசைவாடுங்க ஆண்டவரே. உடைய பிரசன்ன ஆண்டவரை எங்களை ஆளுகை செய்யட்டும் அப்பா கத்தர். ஆண்டவரை பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரை. ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலையோடு செல்ல கத்தர் கிருபையா இறங்குங்க ஏசப்பா. அவங்களோடு கூட உடைய கரை இருக்கிறக்கா சோத்திரம் ஆண்டவரே. அப்பா சோத்திரிக்கிற ஐயாவுக்கா செபிக்கிற ஐயா, அவருடைய பலவீனங்கள் ஆண்டவரை எதுவும் வராதபடி கத்தரி மட்டும் காத்தீரே நமக்கு சோத்திரம் அப்பா. தனிமையில இருக்கும்போது கத்தருடைய பலன் அவரோடு கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. இம்மட்டும் நடத்தின தகப்ப இனிமேல நடத்துங்க. இனிமே ஆண்டவரே சண்டே சர்வீஸ்லப்பா எந்த ஒரு ஆண்டவரே கரண்ட் பிரச்சனையோ அப்பா சோத்திரிக்கிற மைக்கு பிரச்சனையோ எதுவும் வரக்கூடாது ஐயா. அப்பா மூடிய வசனம் வெளியில இருக்கிறவங்களுக்கு ஆராதனை எல்லா ஆண்டவரை அவங்க கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் தடை இல்லாதபடி கேட்கும்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்கப்பா. வெளியில இருக்கிறவங்க கேட்டு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டாம் ஐயா. ஏனோ தானவன்று இல்லை ஆண்டவரே. உங்களுடைய வசனம் வெளியேலத்துக்கு செல்லும்படியாய் நீங்க மைக்கு கொடுத்துருக்கிறீங்க. எந்த தடையும் வரக்கூடாது ஏசப்பா. கேட்கிறவர்கள் இருதயங்கள் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ரட்சிக்கப்படும்படியாய் கத்தர் கிரியை செய்யுங்கப்பா. ஆராதனை வேலையில ஏசப்பா ஆண்டவரே ஒரு பிரச்சனையும் இல்லாம நீங்க ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஐயா. சபைக்கு வர பிள்ளைகளுக்காக செபிக்கிற ஆண்டவரே ஏசப்பா. சிறுவர் முதல் ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் பெரியவங்க முதிர் வயதானவர் நடுத்தரமானவர் எல்லாருக்காக செபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொண்டு வாங்கப்பா. தடை இல்லாதபடி ஆலயத்துல வந்து கலந்து கொள்ளணும், வேலையா வந்து கலந்து கொள்ள ஒவ்வொருக்கும் கிருபை தாங்க இசப்பா. ஆண்டவரே எந்த பிரச்சனையா இருந்தாலும் மாறணும், வராத பிள்ளைகளுக்கு கூட வரும்படியா கத்தர் ஆசீர்வதிங்க இசப்பா. ஆண்டவரே சிறுவர் ஊழியங்கள் வாலிபர் ஊழியங்கள் பெருகணும் ஐயா. கத்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே இசப்பா. வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அச்சபிக்கிற ஆண்டவரே மணியனை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஐயா. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இனிமாய் கூட கத்தாவே ஏசப்பா மலரமாவுக்கு அச்சபிக்கிறோம், குடும்பங்களுக்காய் அவங்க பேரன் பேத்திங்களுக்கு அச்சபிக்கிற கத்தர் ஆசீர்வதிங்க. சத்யாக்காவுக்காய் ஆண்டவரே, அண்ணனுக்காய் துரு அண்ணனுக்காய் 2 பிள்ளைகளுக்காய் பேரன் மருமவளுக்காய் செபிக்கிற கத்தர் ஆசீர்வதிங்க. அந்த வீட்டை கூட ஆண்டவரை நீங்க ஆண்டவர் மார்பிள் போட கிருபை செய்ய போறீங்க. பலத்தால் இடை கட்டி மட்டும் நடத்துறீங்களே அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. சித்ராவுக்கு அச்சபிக்கிறோம், அம்மா அப்பா ஆண்டவரே 2 சகோதரிகள் ஏசப்பா ஆண்டவரே அண்ணனுக்கு அச்சபிக்கிறோம். பிள்ளைகள் எல்லாரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம். அவங்களை ஆசீர்வதிங்கப்பா, பாதுகாத்து வழிநடத்துங்க. எந்த ஒரு தடை இல்லாம ஆண்டவரை குடும்பத்தை ஆண்டவரை வீட்டை கட்ட கத்திர கிருபை செய்யுங்க ஐயா. இனிமே கூட நிவேதா குடும்பத்துக்கு அச்சபிக்கிறோம், அவங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஏற்ற வருமானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. அவங்க சித்திக்கு கூட குழந்தை பாக்கியத்தை கத்தர் கொடுத்து ஆசீர்வதிங்க. அந்த மகளுமை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஏசப்பா. ரட்சிப்புக்குள்ளாய் கடந்து வரணும். கத்தர் தொடுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசப்பா. எப்பா எங்க ஆலயத்துக்கு ஆண்டவரே வெள்ளிக்கிழமை பிரேயருக்கு அதிக ஆத்துமாக்களை நீங்க கொடுங்கப்பா. நாங்க எத்தனையோ விசுவாசிகள் இருக்கிறோம், குடும்பமாய் கடந்து வந்து நாங்கள் செபிக்கணும் ஐயா. வெள்ளிக்கிழமை பிரேயர் இன்னும் அநேக ஆண்டவரே ஜப குறிப்புகள் தரண ஏசப்பா. எங்களுக்கு அநேக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நாங்கள் செபிக்கிறவளா ஆலயத்துல வந்து கத்தர் எங்க சபையை மாற்றுங்க ஏசப்பா. நாங்க ஒவ்வொரு நாளும் செபிக்கணும் ஆண்டவரை. 1 மணி நேரம் எங்களுக்கு கிடைக்கிற நேரமெல்லாம்
ஜெப ஆராதனையில் நாங்கள் கலந்து கொள்ள முடியாது. எங்கள் தேசத்திற்காய் மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிற பாரத்தை எங்களுக்கு ஒவ்வொருக்கும் நீங்கள் கொடுங்க ஏசப்பா. தடை இல்லாதபடி நடக்கணும் ஆண்டவரே. அப்பா முடி சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் இந்திய தேசத்தில் ஆண்டவரே அப்பா பயங்கர தீவிரவாதிகள் ஊடுருவல் அதிகமாக இருக்கிறது ஐயா. கத்தர் ஆண்டவரே அப்பா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிற யுத்தத்தில் கத்தர் ஆண்டவரே ரட்சிங்கப்பா, விடுதலை தாங்க ஆண்டவரே. எத்தனையோ ஆண்டவரே மறித்து போயிருக்கிறாங்க ஐயா. எத்தனையோ பேர் கத்தாவே தீவிரவாதிகள் மனம் திரும்பணும் ஏசப்பா. ஆண்டவரே பயங்கரவாதிகள் மனம் திரும்பணும். மாஃபியாக்கள் இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தை ரட்சிங்கப்பா. ஆண்டவரே சோத்தரிக்கிறோம் எல்லாருக்கும் ஆண்டவரே இசப்பா மனம் திரும்பணும். உண்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே அப்பா. சண்டைக்கெல்லாம் போகக்கூடாது ஐயா. கத்தர் கிரியை செய்யுங்க. யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் ஐயா நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. நம்ம இஸ்ரவேலுக்கு காசாவுக்கும் இடையே நடக்கிற யுத்தம் மாறணும் அப்பா. சமாதானத்தை நீங்க பெருக பண்ணுங்க அப்பா. நீங்க சண்டையில ஓய பண்ணுங்க இசப்பா. யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் எங்களோடு கூட உண்டு ஏசப்பா. நம்முடைய கரத்துல எல்லாரும் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து வழிநடத்துங்கப்பா ஏசப்பா. சமூகத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகா கிருபையும் இரக்கம் வல்லங்கள் அன்பின் ஆண்டவரே அப்பா. மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்நேரம் மட்டும் எங்களோட கூட நீங்கள் இடைப்பட்டீங்களே, எங்ககிட்ட நீங்கள் பேசுனீங்களா ஆண்டவர், அதற்காய் நன்றி. இந்த வார்த்தையின் பகுதிக்காக நன்றி செலுத்துகிறோம் எஸ்அப்பா. நீங்கள் என்ன பேச சித்தமாக இருக்கிறீங்களோ அப்பா நீங்கள் பேசுங்க ஆண்டவரே அப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் ஆண்டவரே. உடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ்கிற பிள்ளைகளாக இருக்கணும் ஆண்டவர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. முடிவு மட்டும் ஆண்டவர் அன்பின் கத்தில் தாழ்த்தி ஒப்படுக்கிறோம். ஏசுமுள்ள வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சுவிசேஷம் ஊழியத்துக்காக நம்ம சபை மூலமாக நாங்கள் போயிருந்தோம். மல்லிகா அவங்க வீட்டுக்காரு ஹெலன், நிவேதா, டேனி, சாம் நான்லாம் போயிருந்தோம். என்கிட்ட அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி போகலாமா சொல்லியிருந்தாங்க என்கிட்ட. நான் சொன்னேன் அக்கா நம்ம எப்படிக்கா போகிறது, நம்ம கூட சப்போர்ட்டாக யாராவது கும்பலாக இருந்தால் பரவாயில்ல, தனியாக போகிறது எப்படிக்கான்னு சொல்லிட்டு நான் பயந்தேன். பொதுவாக நம்ம வெளில போயிட்டு அந்த மாதிரி ஒரு பழக்கம் இல்லை, அது புதுசாக இருக்குது, தயங்கினேன், பயந்தேன், அப்படி இருந்தேன் ஜாப் பண்ணிட்டு. அப்போ அம்மா திடீர்னு என்கிட்ட சொன்னாங்க, நீ ஏதாவது ஊழியத்துக்கு போ, ஆண்டவர் ஊழியத்துக்கு தான் ஒப்பு கொடுத்த, நீ வீட்டிலே உட்காந்துட்டு இருந்தா எப்படி, ஏதாவது நீ செய்யுமா, நீ போய் அவங்க மல்லிகா அக்கா கேட்டாங்கன்னு சொன்னால அவங்க கிட்ட போய் நீ சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. போன வாரம் வெள்ளிக்கிழமை நான் சொன்னேன் அக்கா நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை போன எதிர்பார்க்கவே இல்லை. உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சபை மூலமாக சர்ச்சில் ஐயா கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு இந்த ட்ராக்ஸ்லாம் முதல் முறையாக வாங்கிட்டு போனோம். கோவை பாக்கம் போனோம். போகும்போதே ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். புதுசாக இருக்குது ஆண்டவரே, யாராவது திட்டி விட்டு போகிறாங்க, இல்லை அடிச்சிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். பெரிய விஷயம் என்னன்னா இந்த 2 குட்டி பசங்க வந்தானுங்க, சாமும் டேனி வந்தானுங்க. நான் நினச்சேன் இவங்க ஏன்டா கூட ஓடியாரானுங்க அப்படின்னு நினச்சா, இவனுக்கு தான் மொத்த ட்ராக்ஸை கொடுத்ததே இவனுங்க தான். என்ன பண்ணிட்டாங்க, இந்த குழந்தை பசங்க போய் ஆன்ட்டி அங்கிள் அப்படி கொடுக்கும்போது அவங்க சிரிச்சுட்டே க்யூட்டாக வாங்கிட்டாங்க. இந்த குட்டி பசங்க கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, சிரிச்சுட்டே வாங்கிட்டாங்க. ஆண்டவர் அற்புதமாக நடத்தினாரு. நாங்கள் அந்த ஊருக்கு போனோம். அந்த ஊரில் அன்றைக்கி மழைங்க, சரியான மழை, அவ்வளோ மழையை ஆண்டவர் கொடுத்தாரு. நாங்கள் என்ன நடந்துட்டு ஒரே தாகமாக இருக்குதேன்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு போகல, முன் அனுபவம் எதுவும் இல்லை. தாகமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தபோது அப்போ சோஃபி கால் பண்ணால் அவங்க எங்களுக்காக டீ, காஃபி, பிஸ்கெட், தண்ணி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அங்கேயும் ஆண்டவர் என்ன பண்ணார், ஒரு வீட்டை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவர் அற்புதமாக நடத்தினார். துவங்கி இருக்காரு. இந்த துவக்கம் ஸ்டார்ட் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் அதோட முடிவு நல்ல முடிவாக இருக்கணும். இந்த ஊழியத்தை ஆண்டவர் அற்புதமாக நடத்தணும். இதுக்கு இன்னும் நிறைய பேர் பசங்க முன் நாங்களும் இந்த ஊழியத்துக்கு வரணும். ஆண்டவர் அதுக்காக நீங்கள் ஜெபித்துக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட ஏசாயா 14வது அதிகாரம் 11 14 வரைக்கும் ம் 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 ம்
ஆமென். இது வந்து யாரை பற்றி குறிக்குதுன்னு தெரியும்ல எல்லாருக்குமே? பிசாசு. பிசாசை பற்றி வேதம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும், நீ போடுற இசையும் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. அதிகாலையின் மகனாகிய விடுவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வட புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன். இன்னும் யார் சொல்லுது? பிசாசு வந்து பிசாசை பற்றி வேதம் வந்து சொல்லுது. பிசாசு யாரு? ஆண்டவரை வந்து ஆராதிச்சுட்டு இருந்தவன் தான். மியூசிக் டைரக்டர் தான் பிசாசு. தெரியுதுல்ல? இப்போ இதுலேருந்து நீங்கள் 11 பார்த்தீங்கன்னா, உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும், உன் வாத்தியங்களின் முழக்கமும், அது வந்து வீணைன்னு இங்கிலீஷ் பைபிள் இருக்கும், அது வீணைன்னு இருக்கும். சரிங்களா? அப்போ அவனை குறித்து தான் இந்த நாளில் வேதம் சொல்லுது. இப்போ வந்து பொதுவாக வந்து நிறைய ஆராதனை வந்தோட ட்ரெண்டே வந்து இந்த காலகட்டத்தில் வந்து மாறிடுச்சு. சரிங்களா? இப்போ ஒரு ஆராதனைன்னு பண்ணணும்னா அது முக்கியமாக என்ன தேவைப்படுது? ஆராதனைக்கு என்னென்னலாம் தேவைப்படுது? இன்ஸ்ட்ருமெண்டல் தேவைப்படுதா? அப்புறம் மைக்கு, ஸ்பீக்கர், அப்புறம் இது எல்லாமே ஒரு சின்ன பசங்களோட மைண்டை நல்லா ரீட் பண்ணுங்க. இப்போ அவனை கேட்டவுடனே ஆராதனைக்கு என்ன தேவைன்னு கேட்டா இன்ஸ்ட்ருமெண்டல் தேவைன்னு அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? அப்போ ஆண்டவர் தேவை இல்லையா? அப்போ ஆராதனைக்கு முக்கியமா யார் இருக்கணும்? ஆண்டவர் இருக்கணும். நீ ஒரு ஆராதனை பண்ணனா அங்க எங்க யார் இருக்கணும்? எது ஒண்ணா இருக்கலாம். அதெல்லாம் இல்லாம ஆராதனை பண்ண முடியும். பண்ண முடியுமா? பண்ண முடியும். அந்த காலத்துல பண்ணாங்கல்ல. இதெல்லாம் இந்த காலத்துல ஏற்பட்டது தானே. அந்த காலத்துல அது பண்ணாங்கல்ல. அப்ப ஆராதனைனா யார் இருக்கணும்? ஆண்டவர் இருக்கணும். ஆண்டவர் அதுல விருப்பப்படணும். அவர் பிரியப்படணும். அவர் பிரியப்பட்டு என்ன பண்ணணும்? அதுல இறங்கி வரணும். அவர் பேசணும். அந்த பிரசனத்தை நம்ம உணரணும். அப்ப ஆராதனைல அப்ப ஆராதனைக்கு முக்கியமானது எது? ஆண்டவர் வரணும். இது எல்லாமே தேவைதான், ஆனா முக்கியம் கிடையாது. சரிங்களா? அதெல்லாம் ஒரு டெக்னாலஜி அழிஞ்சு போயிடும். சரிங்களா? அழியாது. அது ஆண்டவருடைய வார்த்தை, அது என்னைக்குமே என்ன பண்ணாது? அழியாது. அதை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து என்னன்னா, ஆண்டவர் வந்து துதிக்கிறது, ஆராதனை பண்றது, துதின்னா என்ன, ஆராதனை என்னன்றது நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்து பசங்களுக்கு தெரியல. எல்லாம் ஒண்ணுதான், பாட்டு பாடணும், மியூசிக் போடணும், ஆடணும், குதிக்கணும். இதுதானே எல்லாமே மைண்ட்ல இருக்குது. அப்போ துதிப்பது, ஆண்டவரை துதிப்பதுன்னா என்னன்னா, யாத்ராகமம் 15:11. ம் 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 அப்போ ஆண்டவரை வந்து துதிக்கணும். ஒப்பானவர் யார் அப்பா? உனக்கு நிகரானவர் யார் அப்பா? இன்னைக்கு நான் உயிரோடு ஓடிட்டு இருக்கேன்னா அது நீங்க கொடுத்த கிருபப்பா, நீங்க கொடுத்த வாழ்க்கைப்பா, நீங்க பெரியவர் அப்பா, நீங்க உயர்ந்தவர் அப்பா, நீங்க சிறந்தவர் அப்பா. என்ன பண்ணணும்? ஆண்டவரை நம்ம என்ன பண்ணணும்? துதிச்சுட்டே இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வாயில இருந்துட்டே இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சங்கீதம் 148 ஃபுல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் அழகா வந்து ஆண்டவரை எப்படி துதிக்கணும் அப்படின்றத தாவீது வந்து அழகா எழுதி வச்சிருப்பாரு. அப்படிலாம் ஆண்டவரை நம்ம என்ன பண்ணணும்? புகழணும். அவரை புகழணும். அவரை பத்தி நம்ம புகழ்ந்துட்டே நம்ம இருக்கணும். லூக்கா 19:37-38 பார்க்கும்போது தேவனை வந்து அவங்க புகழ்ந்தாங்கன்னு சொல்லி இருக்கும். அப்போ வந்து சகோதரருக்கு என்ன பண்ணுவாங்க? ஆண்டவரை அறிவிச்சு சபை நடுவே ஆண்டவரை என்ன துதிப்பாங்கன்னு சொல்லிட்டு. சங்கீதம் 113:3 சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அஸ்தமிக்கும் திசை மட்டும் என்ன பண்ணணும்? ஆண்டவரை எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணோம்? துதிச்சுட்டே இருக்கணும்னு வசனங்கள் துதியை பத்தி நிறைய இருக்கும். சங்கீதம் 71:8 என் வாய் துதியினால். இப்போ நம்ம வாய் எதனால இருக்குது? நம்ம வாய் எதாவது பேசுது, என்னென்ன பண்ணுது, எவ்வளோ அசிங்கமான வார்த்தைகளை பேசுது, ஒருத்தவங்களை எவ்வளோ காயப்படுத்துது. நம்ம வாயில எப்பவுமே என்ன இருக்கணும்? ஆண்டவருடைய துதி இருந்துட்டே அந்த நாக்கு பரிசுத்தமா இருக்கும். இந்த நாற்றம் பிடிச்ச நாக்கெல்லாம் என்ன பண்ணோம்? பரிசுத்தமா இருக்கணும். அப்போ ஆண்டவரை பத்தி நம்ம நாக்கு என்ன பண்ணோம்? துதிச்சுட்டே ஒரு துதி எப்பொழுதும் எக்காலத்திலும்
சங்கீதம் 34:1 எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்பேன், துதி எப்போதுமே என் வாயில் இருக்கு என்பது போல ஆண்டவரை நம்ம என்ன பண்ணணும், எப்பொழுதுமே துதிச்சிட்டே இருக்கணும். சங்கீதம் 42:11 என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ கவலைப்படும் போது, நீ சந்தோஷமா இருக்கும் போது மட்டும் தான் ஆண்டவரை துதிக்கணும் அப்படின்றது கிடையாது. கவலைப்படுறியா, துக்கமா இருக்கிறீங்களா, வேதனையா இருக்கிறீங்களா, அந்த டைம்ல கூட என்ன பண்ணணும், ஆண்டவர் வந்து துதிச்சுட்டே இருக்கணும். நம்ம நாவல நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரை துதிச்சுட்டே இருக்கணும். இப்பெல்லாம் வந்து இது நிறைய பேருக்கு வந்து இது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஆராதனை, பொதுவா ஆராதனை அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. ஆண்டவர் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்ல மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஊழியத்துல எதுலையும்னா, நீ தான் இதை செய்யணும்னு செலக்ட் பண்ணிட்டாருன்னா நீயே போனா கூட ஆண்டவர் விட மாட்டார். சரிங்களா? இப்போ எந்த ஒரு ஊழியம் செஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்குறீங்களே, சப்பா இதுல உனக்கு பிரியமா, நாங்க ஜெபம் பண்ண ஏசப்பா அடுத்து என்ன செய்யறது, எப்படி செய்யறது, நீங்க தான் கொண்டு போனோம், நாங்களாம் ஒன்றில் போய் இறங்க மாட்டோம், நாங்களா போன இறங்கினா தப்பா போயிடும். நீங்க எதை செலக்ட் பண்றீங்க, உங்களுக்கு என்ன பிரியம், இப்போ என்னைக்கு எந்த ரோல்ல நான் ஓடணும் அப்படின்னும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, எடுத்து அழகா பயன்படுத்துவாரு. ஊழியத்துல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் இதை பண்ணணும், நான் அதை பண்ணணும் நம்ம நினைக்கவே கூடாது. நான் எதை பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க சப்பா, நான் அதில் போனோம், நம்ம கரெக்டா நம்ம போற வழி ஆண்டவருக்கு பிரியமா, நம்ம கரெக்டா தேவனோட பிரசனத்தெல்லாம் இருக்கிறோமா, நம்ம ஆண்டவருக்குள்ள இருந்து போகும்போது நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஆண்டவருக்குள்ள போறோம். ஏன்னா நம்ம பாதை தெளிவா இருக்கும், நம்ம ரூட் ரொம்ப கிளியரா இருக்கும். அதுல என்ன வந்தாலும் ஒரு பலன் இருக்கும், அப்படியே அது போயிட்டே இருக்கும். ஆண்டவர் இல்லாம ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ண முடியாது, நம்மளோட மாம்சத்துல ஆண்டவர் இல்லாம நம்ம எந்த ஒரு காரியத்தையுமே என்ன பண்ண முடியாது, சாதிக்கவே முடியாது. ஆராதனை, துதி எல்லாமே முக்கியம் என்ன வேணும், ஆண்டவர் இருக்கணும். ஆண்டவர் என்ன பண்ணணும், விரும்பணும். நீங்களே கண்ண முடி யோசிச்சு பார்த்து, இதை ஏசப்பா விரும்புவாரா, அவர் இப்ப இங்க இருக்கிறாரா, இதை லைக் பண்ணவாரா, அவருக்கு இது பிடிக்குமா அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணணும், நினைக்கணும். ஆண்டவர் இல்லாத வெறும் பாத்திரமா நம்ம இருக்கக்கூடாது. வெறும் பாத்திரம் சத்தம் தான் வரும். சரிங்களா? வெறும் பாத்திரமா இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் இருக்கிற பாத்திரமா, நிரம்பி வழிகிற பாத்திரமா நம்ம இருக்கணும். இதுல என்னன்னா, இப்ப வந்து ஆராதனைனா வந்து ஒன்லி பாட்டு, இசை, இதுதான் வந்து எல்லாருடைய மைண்ட்லயும் இருக்குது. ஆனா ஆராதனை என்னன்னு சொல்லிட்டு இன்னொன்னு வேதம் சொல்லுது. ஆதியாகமம் 22:5 அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் என் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்று சொன்னார். சரிங்களா? நமக்கு எல்லாமே தெரியும், வந்து ஈசாக்கை வந்து ஆண்டவர் என்ன பண்ணுவார், இவ்வளோ ஒரு வருஷக்கணக்கில் கழிச்சு பிறந்த ஒரு பிள்ளை என்ன பண்ணுவார், பலி கொடுக்க சொல்லி ஆண்டவர் கேட்பார். இதை கேட்கும் போது எந்த ஒரு தகப்பனுக்கும் எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும், கண்டிப்பாக எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும். இத்தனை வருஷம் கழிச்சு ஆண்டவர் கொடுத்தாரு, இப்போ ஆண்டவரே அந்த குழந்தைய திரும்ப கேட்டுக்கிறாருன்னு சொல்லி அவங்க எவ்வளோ மனம் நொந்திருப்பாரு, அவர் எவ்வளோ அழுதுருப்பாரு. ஆனாலும் ஆண்டவருக்கு என்ன பண்ணாரு, அவர் கீழ்ப்படிஞ்சு அவர் சொல்லிட்டு போறாரு, நானும் பிள்ளையாண்டனும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டுன்னா வர்ஷிப், தொழுது கொண்டுனா ஆராதனை. நமக்கு வந்து உங்களுக்கு என்ன புரியணும், ஒரு விஷயம் வந்து ஒரு பைபிள் ரொம்ப தூய தமிழ்ல இருக்கிறதெல்லாம் புரியாது. அப்படி புரியாதுன்னா நீங்க என்ன பண்ணா, இங்கிலீஷ் பைபிள் இருக்குல்ல, அதை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ டிரான்ஸ்லேட் சேஞ்ச் ஆகும். அப்போ இங்க ஒரு மீனிங்னா அதுல ஒரு மீனிங் இருக்கும். நமக்கு ஃபுல்லா வந்து அவ்வளோ இங்கிலீஷ் தெரியணும்னா நம்ம என்ன பண்ண, டிக்ஷனரியில் போட்டு பார்த்துடலாம், அப்போ நான் இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்றது. அப்போ அதுல வந்து தொழுது கொண்டுனா வர்ஷிப்னு இருக்கும். சரிங்களா? அப்போ நான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டு வரேன், வர்ஷிப் பண்ணிட்டு வரேன், நான் ஆராதனை பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பிள்ளைய சாகடிக்க போறவர் அங்க போயிட்டு ஒரு ஆராதனைக்கு பெரிய மைக்கு, இன்ஸ்ட்ருமெண்டல் எல்லாம் ரெடி பண்ணி ஆடி பாடி துள்ளி குதிச்சிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? அப்ப அவர் என்ன ஆராதனை பண்ணிருப்பாரு? அப்ப யோசிக்க தோணுது இல்ல, ஒரு வலி, வேதனை, இப்போ பிள்ளைய பலி கொடுக்கணும், அந்த டைம்ல கண்டிப்பாவே அவரெல்லாம் ஆடி பாடி துள்ளி இருக்கவே முடியாது. அப்போ சைலண்டா ஏதோ ஒரு காரியம் பண்ணிருப்பார்ல, சைலண்டா ஏதோ ஒரு ஆராதனை பண்ணிருப்பார்ல ஆண்டவருக்குள்ள. அப்ப ஆண்டவர் அந்த ஆராதனை விரும்புறாருல்ல. அப்போ வந்து ஒரு மெல்லிய சைலண்ட், ஒரு அப்படியே நீங்க ஆண்டவர் உணர்ந்து பார்த்தா அவருடைய பிரசனம் நம்மளோட நிரப்பும். நம்மள அதை கண்ட்ரோலே பண்ணவே முடியாது. என்னன்னா இப்ப இருக்கிற காலத்துக்கு வந்து அது அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் பொதுவா வந்து நான் பேசுறது எல்லாமே வெளில நடக்கிற விஷயத்த தான் நான் பேசுறேன். சபையில இருந்து நான் பேசுறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. வெளில நடக்கிற விஷயத்த தான் நான் பேசுறேன். ஆராதனைன்னா எப்படி இருக்கு, வெளில இருக்கிற சபைங்க எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஏஆர் ரகுமான், ஜிவி பிரகாஷ்லாம் ஒரு மியூசிக் கான்சர்ட் நடத்துவாங்க.
நடத்துகிறாங்கல்ல, நடத்துகிறாங்க. அவங்க பாடின பாட்டை என்ன பண்ணுவாங்க, பெரிய ஸ்டேஜ் போட்டு வாக் பண்ணுறதுக்கு பிளேஸை போட்டு லைட்டை போட்டு புகையை போட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க பாடின மியூசிக்கை பாடி ஆடுவாங்க, எல்லாரும் ரசிப்பாங்க. அதையே நம்ம பிள்ளைங்க காப்பி பண்ணி பண்ணுறாங்கல்ல, என்ன பண்ணுறாங்க, மியூசிக் கான்சர்ட் நடத்துகிறாங்க. நாங்கள் இங்கே நடத்துகிறோம், இவ்வளோ டிக்கெட் புக் பண்ணி வந்துருங்க. அங்கே போய் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் குதிக்குது, எல்லாம் தலையை விரிச்சு போட்டு ஆடுது, குதிக்குது குதிக்குது, ஆடுது ஓடுது. அங்கே புகையாக போகுது, இருட்டாக இருக்குது. இது என்ன பிசாசு சபையா இல்லை ஆண்டவரை தான் ஆராதிக்கிறீங்களா, ஒன்றுமே புரிய மாட்டேதுன்ற அளவுக்கு அவ்வளோ அக்கப்போர், அவ்வளோ அக்கப்போர், அவ்வளோ அக்கப்போர். மியூசிக் டங் 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 டங். இப்போ வந்து கரகம் அது வந்து இப்போ இறங்கிடுச்சுன்னா வச்சுக்க, ஆத்தா இறங்கிட்டான்னு சொல்லிட்டு டங் 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 நடிப்பாங்க பாரு. ஆராதனை பொங்கிட்டா டன்னு கிடக்கா டன்னு கிடக்கா டன்னு கிடக்கா அப்படின்ற அளவுக்கு போயிடுது பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய சபையை எந்த அளவுக்கு வந்து அதை வளர்த்து வச்சிருக்காங்க. அப்போ ஆண்டவர் அது விரும்புறாரா, அப்போ ஆண்டவர் அங்கே இருக்கிறாரா அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு வருத்தமான விஷயம். ஒரு ஃபேமஸான ஊழியக்காரோட பொண்ணு தான் அவங்களோட ஹஸ்பண்டுக்கு பர்த்டே. அவங்க வந்து ஒரு விஷ் பண்ணி போடுறாங்க, சிஎஸ்கேனா தலை தோனி, சிஎஸ்கேனா தோனி, எங்கள் வீட்டில் டேனி, ஹாப்பி பர்த்டே தளபதி. ஒரு பெரிய ஊழியக்காரோட மகள் வந்து சொல்கிறாங்க, ஒரு கிரிக்கெட் பார்க்குறத பற்றி ஒருத்தர் ஒரு சகோதரர் பேசியிருப்பார், குண்டா நல்லா கருப்பா, பயங்கரமாக அப்படி வெளுத்து வாங்கியிருப்பார். நீ இதுக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குதே, ஆண்டவருக்கு டைம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இவங்க வந்து மேட்ச் பார்த்து வந்திருப்பாங்க போல, அந்த எல்லோ கலர் ட்ரெஸ்லாம் போட்டு நின்றுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, சிஎஸ்கேனா தோனி, எங்கள் வீட்டில் தானியலை எது கூட யார் கூட கம்பேர் பண்ணுறாங்க, தோனி கூட கம்பேர் பண்ணுறாங்க. யார், தானியலை கம்பேர் பண்ணி ஹாப்பி பர்த்டே தளபதி அப்படின்னு முடிச்சுறாங்க. அவங்க ரொம்ப 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 ஃபேமஸான ஊழியக்காரோட பொண்ணு. ஸோ அப்போ இந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, மோசமாக இறங்கி போயிட்டு இருக்கு. இப்போ ஊழியெல்லாம் கிடையாது. தெருவில் நின்று யாரும் இப்போ தெருவில் நின்று யாருன்னா சொல்கிறாங்களா, அதிகமாக பயப்படுறாங்க, யாரும் வரமாட்டேங்கிறாங்க. தெருவில் நின்று அப்போல்லாம் வந்து எனக்கு இது இப்போதான் ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்தை சொல்லணும்னு கரெக்டான டைம். அது நாங்களாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான்லாம் சின்ன குழந்தையா இருந்தேன். எங்கள் அம்மா வந்து இப்போ தான் ரீசெண்டாகவே இது யாருன்றது எனக்கு கரெக்டாக சொன்னாங்க. அப்போ வந்து சைக்கிளில் வந்து 2 பேர் வந்தாங்க, 2 பாஸ்டர் வந்து ஜோம் பண்ணுவாங்க. அது யாருன்னு கேட்டால் நம்ம ஐயாவை தானா, நம்ம ஐயாவும் அவர் கூட இன்னொருத்தரும் வந்து ஜோம் பண்ணுவாங்களாம். அப்படி வீடு விட அந்த ஜோம் பண்ணும்போது எங்கள் வீட்டாண்ட வந்தாங்களாம். எங்கள் அம்மா என்ன சொன்னாங்களா, எங்களுக்கெல்லாம் ஜபெல்லாம் பண்ண வேணான்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்களாம், உடனே எங்கள் பொண்ணு இருக்குது பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு விட்டாங்களாம். எனக்கு ஜோம் பண்ணிட்டு எனக்கு வந்து ஒரு புதிய ஏற்பாடு பைபிள் அன்னிட்டு இருந்துச்சு, அது கொடுத்துட்டு நீ படிப்பியா பாப்பான்னு சொல்லிட்டு அந்த புதிய ஏற்பாட்டு பைபிளை என்கிட்ட கொடுத்துட்டு என் தலைமையில கை வச்சு ஜோம் பண்ணிட்டு போனாங்களாம். அன்னைக்கு செஞ்ச ஒரு சின்ன ஒரு ஊழியம் தெருவில் நின்று, ஆண்டவர் என்னை தொடலையா, இங்கே நிற்க வைக்கலையா, அப்போ எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ இந்த மாதிரி ஊழியங்கள் என்ன பண்ணிருச்சு இந்த காலத்துல ரொம்பவே கம்மியாயிட்டு, ஆராதனைக்கு ரொம்ப என்ன பண்றாங்க, ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு, ஒன்றும் இல்லை பாட்டை எழுது, அதுக்கு என்ன பண்ணு, பாட்டை எழுதிட்டு ஷூட்டிங்கை போட்டு மேக்கப் போட்டுன்னு அதுக்கு சூப்பரான ட்ரெஸ் போட்டு என்ன பண்ணோம், அப்படியே ஒரு அம்மா பாடுறாங்க, அந்த பின்னாடி இருக்கிற அந்த துப்பட்டா அவ்வளோ தூரம் பறக்குது. அப்போ சினிமா பாட்டில் அந்த மாதிரி அந்த வந்து ட்ரெண்ட் அப்படி பறக்குறது, அந்த அளவுக்கு பறக்குது. ஒரு பாட்டு என்ன பண்ணுறாங்க, எடுத்து யூடியூப்ல போட்டுடுறாங்க. யூடியூப்ல போட்டால் வேலை முடிஞ்சுது, அவ்வளோதான் ஊழியமே. இப்போ நீங்கள் நல்லா பார்த்துருங்க, ஊழியமே அவ்வளோதான், அதுக்கு மிஞ்சின ஊழியமே கிடையாது. ஒரு பாட்டை எழுதணும், நல்லா ஷூட்டிங் எடுக்கணும், அது யூடியூப்ல போட்டுடணும், நம்ம வேலை முடிஞ்சு, அவ்வளோதான் ஊழியம். அந்த அளவுக்கு தான் வந்து இன்னைக்கு எல்லாமே என்ன பண்ணுறது போயிட்டு இருக்கு. யாருமே இறங்கி ஆண்டவருக்காக நின்று செய்யணுன்ற இதுவுமே இல்லை. பசங்களோட மைண்டு ஃபுல்லாகவே என்ன பண்ணிடுச்சு, அதுவாக தான் நிரம்பி போயிடுச்சு. ஏன்னா வந்து இந்த பிசாசே எதுக்கு வந்து எதோட பொறுப்பாக இருந்தான், மியூசிக்கில் தான் என்ன பண்ணுறான், அவன் ரொம்பவே பொறுப்பாக இருந்தான். அதை வச்சு நிறைய பேரை வந்து அட்டாக் பண்ணுறான். இன்னைக்கு மோசமாக மியூசிக்கில் போயிட்டு இருக்கவங்களோட வாழ்க்கையில் எப்படி இருக்குது, ஆண்டவருக்குள்ளே இருந்துட்டு எல்லாம் தப்புன்னு தெரிஞ்சுட்டு சத்தியம் தெரிஞ்சுட்டு எவ்வளோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் அடிச்சார்னா எழுந்திருக்கவே முடியாது, அவர் அமைதியாக இருப்பார். ஆனால் ரொம்ப ஓவராக போயிடுச்சுன்னா ஒரே புடி, மனம் திரும்பாத பட்சத்தில் உங்ககிட்ட வந்து உன் விளக்கு தொண்டை எடுத்துருவேன், நெஞ்சை பிடிச்சிருவேன்ப்பா. அது வந்து சென்னை பாஷையில் சொன்னால் மஞ்சா சொத்தை எடுத்துருவோம்ப்பா அப்படின்றவர். சரிங்களா? அப்போ ஆண்டவர் வந்து ஒரு அளவுக்கு தானே பண்ணுவார், எல்லாத்தையுமே எல்லா அக்கிரமத்தையும் என்ன பண்ணுவார், பொறுப்பார். அளவுக்கு மிஞ்சி கண்ணை மூடி எத்தனை பேர் நீங்கள் ஆராதனை அப்படியே ஆண்டவர் உணர்ந்து அப்படியே கண்ணை மூடி ஆராதனைக்கிறீங்க? சில பேர் தான். சில பேர் ரொம்ப திம்புறா அப்படியே எவ்வளோ சொன்னாலும் அப்படியே கண்ணை தந்துட்டு, சில பேர் நல்லா பாடணும், நல்லா போடணும், நல்லா வாசிக்கணும் இப்படி. அப்போ எத்தனை மைண்டு, இவ்வளோ மைண்டில் தான் நான் பண்ண ஒரு ஆராதனை நடக்குது.
அப்போ ஆண்டவர் அங்க எங்க போனாரு? ஆண்டவர் அங்க இருக்கிறாரா? நீங்க நல்ல மனசார உணர்ந்து உள்ளம் உடைஞ்சி அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரும் போது 5 நிமிஷம் இருக்கு எனக்கு, பெல் அடிச்சுன்னு பார்க்காதீங்க. அப்போ ஆண்டவருடைய அந்த கண்ணீரால நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை வந்து நம்ம ஆராதிக்கணும். இன்னொன்று வந்து ஆண்டவர் வந்து உதாரணமா ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பாரு. என்னன்னா, ஒருத்தவங்க பாட்டு ஒன்று ஹிட் ஆயிடுச்சுன்னா வச்சுக்கேன், அவங்க ஏதோ ஒன்று சொல்றாங்கப்பா, அது ஹிட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணோம்? ஐயோ இவங்க வராங்களா, சூப்பர் சூப்பர், அங்கே தளபதி வராரா, ஓடுறாருன்ற மாதிரி, ஐயோ இவங்க சூப்பரா பாட்டு போடுவாங்களே, சூப்பரா மியூசிக் போடுவாங்களே, இவங்க வராங்களான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? ஓடுறாங்க. அங்க ஏசப்பா இருப்பாரா, ஏசப்பா வருவாருன்னா இப்ப யாருமே பாக்குறது கிடையாது. நல்லா மியூசிக் போடுறாங்களா அப்படின்ற அளவுக்கு தான் பாக்குறாங்க. அதுக்கு உதாரணமா ஒரு விஷயம் இருக்கும். ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ணுவாரு, அவங்களுடைய சீஷர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, ஏசப்பா கூட இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு உன்னை கேட்பாரு. என்ன கேட்பாருன்னா, என்னை யாருன்னு நீங்க உங்களுக்கு அறியறீங்க, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது உடனே சீமன் பேதுரு என்ன சொல்வாரு? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து அப்படின்னு சொல்வாரு. சொல்லும் போது ஆண்டவர் ரொம்ப பெருமையா, மாம்சமோ ரத்தமோ இதை உனக்கு வெளிப்படுத்தல, என் பிதா தான் உனக்கு என்ன பண்ணிருக்காரு, இதை வெளிப்படுத்திக்கிறேன்னு சொல்லி சீமோன் பேதுருகிட்ட ஆண்டவர் சொல்வார். அது மட்டும் இல்லாம என்ன சொல்வார்னா, இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உனக்கு கொடுப்பேன், நீ பூலோகத்துல எதை கட்டுறையோ அது பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும், நீ பூலோகத்துல எது கட்ட விழுக்கிறது பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சீமோன் பேதுரு பத்தி அவ்வளவு பெருமையா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அவ்வளோ அதிகாரம் கொடுத்து என்ன பண்ணுவாரு, ஆண்டவர் பேசுவார். பேசினாரா இல்லையா? பேசினார். அடுத்த நாள் ஒரு விஷயம் நடக்குது. ஏசப்பா வந்து நான் வரப்போறேன், சிலுவையில வந்து என்னை வந்து சிலுவையில மறிக்க போறேன், நான் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருக்க போறேன், நான் இப்படியேப்பட்ட பாடுகளை நான் அனுபவிக்க போறேன்னு எல்லா சுச்சுவேஷனும் அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் இருந்தாரு. அப்ப சொல்லும் போது சீமோன் பேதுரு என்ன பண்ணாரு, ஆண்டவர் மேல ரொம்ப இறக்கப்பட்டு, ஐயோ ஏசப்பா உங்களை அடிச்சு துன்புறுத்த போறாங்களா, நீங்க சாக போறீங்களான்னு கூப்பிட்டு மன வருத்தமா தனியா கூப்பிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாருன்னா, ஏசப்பாவை கட்டி பிடிச்சிட்டு, நீங்க சிலுவிலலாம் நீங்க எங்களுக்காக சாகலாம் கூடாதுன்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்வாரு, எனக்கு பின்னாலே போ சாத்தானே, நீ எனக்கு இடரல் உண்டு பண்ற, நீ வந்து மனுஷனை குறித்த சிந்திக்கிற, ஆண்டவருக்குரியதான் நீ சிந்திக்கல அப்படின்னு சொன்னாரு. முன்னாடி நாள் தான் நீ ஹாஹா ஓஹோ உனக்கு எவ்வளோ கொடுப்பேன்னு சொன்ன ஆண்டவர் அடுத்த நாள் என்ன சொன்னாரு, சாத்தானேன்னு சொன்னாரு. இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, நம்ம சீமோன் பேதுரை குற்றப்படுத்துறது கிடையாது, மனுஷன்தான். சரிங்களா? இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கும் அதே தான் கரெக்டா பேசுவான், அப்படிதான் இருப்பன்றதுன்னு எல்லாம் கிடையாது. அதான் பைபிள் இதை மூலமா நமக்கு என்ன பண்ணுது, விளக்குது. என்ன வேணா பண்ணட்டும், எது வேணா இருக்கட்டும், எந்த தாளம் இருக்கட்டும், ஆனாலும் மனுஷன்தான். மனுஷன் பின்னாடி போனா நம்ம என்ன பண்ணுவோம், விழுந்துடுவோம், நம்மளுக்கு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். ஆனா ஆண்டவர் தான் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா விஷயத்திலும் என்ன வேணா நடக்கட்டும், எவ்வளோ பெரிய அவங்க தீர்க்கதரிசி என்ன வேணா பண்ணட்டும், ஆனா நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் தான், மனுஷன் தான். அந்த அளவுக்கு தான் நம்ம இருக்கணும். மனுஷனை வந்து நம்ம எல்லா டைம்லும் ஆராதனை பண்ணிட்டு இருக்க கூடாது. நம்ம ஆண்டவரை வந்து உண்மையா ஆராதனை பண்ணி அவர் எதை விரும்புவார், இசை எல்லாமே தேவை, ஆனா அதுக்கு முக்கியமா எல்லாத்தோட முக்கியம் ஆண்டவர் நமக்கு தேவை. நம்ம ஆராதனை பண்ணால் நம்ம ஆண்டவர் நம்ம கிட்ட இருக்கணும், அவர் வந்து அதில் பிரியப்படணும். அப்படி இந்த காலகட்டத்தில் இவ்வளோ மோசமாக ஒவ்வொன்றும் போயிட்டே இருக்குது. அப்படி உதாரணமாக இன்னொரு கதையை சொல்ல போனோம்னா, உடன்படிக்கை பெட்டியை தாவீது என்ன பண்ணுவார், உடன்படிக்கைக்கு எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி மாட்டு வண்டியை ரெடி பண்ணி என்ன பண்ணுவார், ஆரவத்தோட உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவாங்க. ஆண்டவருடைய பிரமாணத்தின்படி உடன்படிக்கை பெட்டியை வந்து அதுக்குன்னு யார் நியமிக்கப்பட்டாங்களோ அவங்க தான் சுமக்கணும், தோளில் தான் சுமக்கணும். வசதி இருக்குது, ட்ரெண்டு மாறுச்சுன்னு சொல்லி மாட்டு வண்டியில் சுமக்கக்கூடாது. மாட்டு வண்டியில் சுமந்து வந்துட்டாங்களா, வரும்போது என்ன ஆச்சுன்னா, மாடு கால் தடுக்கி விழுந்துச்சா, அதை போய் ஊசா பிடிச்சாரா, அவர் காலியானாரா. அப்போ என்ன பண்ற, தாவீது பயந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, ஓபேத்திட்டுல எதுவுமே வச்சுட்டாரா. அதுக்கப்புறம் உட்கார்ந்து ஆண்டவர் தாவீது தன்னோட தவறை உணர்ந்து வேதத்தை படிக்கிறாரு, சத்தியத்தை படிக்கிறாரு. ஓ அப்ப நம்ம பண்ணது தப்பு, என்னதான் ட்ரெண்டு மாறினாலும் ட்ரெண்டுக்கு ஏசப்பா இழுத்துட்டு வரக்கூடாது, ஏசப்பா நீங்க ட்ரெண்டு மாறிடுச்சு, நீங்க முடியெல்லாம் கட் பண்ணிக்கங்க ஏசப்பா அப்படின்னு ஏசப்பா கூப்பிட்டு வரக்கூடாது. அவரு எப்பவுமே மாறாத ஒருத்தர். அப்புறம் என்ன பண்ண, பழையபடி என்ன பண்ணுவாங்க, அந்த உடன்படிக்கை பெட்டியை தோளில் சுமந்து ஆரவரத்தோடு கூட்டு வரும்போது அது அவ்வளோ ஒரு ஆசீர்வாதமா இருந்துச்சு. ட்ரெண்டு என்ன வேணா மாறலாம், ஏசப்பா மாறாதவர். அவர் என்ன பண்ணணும், நம்ம ட்ரெண்டுக்கு அவரை இழுக்கக்கூடாது, அவரு பக்கம் தான் நம்ம போகணும், நம்ம பக்கம் அவர் வரமாட்டார். வரவும் அது வந்து தவறும் கூட, அவர் இழுக்கக்கூடாது, அவர் எந்த ரூட்ல போகிறோம் அங்கே தான் நம்ம போகணும். ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்திடுறேன்.
பிரைஸ் தி லார்ட். வந்திருக்கவங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு ஒரு வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த பிள்ளைங்க வந்து போன ஞாயிற்றுக்கிழமை செஞ்ச ஊழியங்கள் வந்து உண்மையாகவே வரவேற்கக்கூடிய ஒரு காரியம். 2013 வருஷம் எத்ராஜ் அண்ணா இறந்தார். அவங்களை எத்தனை பேர் தெரியும் தெரியல. அவங்க ஒரு குடும்பமாக அவங்க போய் ஊருக்கு போயிட்டு வரும்போது ஸ்பாட்லேயே 7 பேர் சேர்த்தாங்க. அவர் இந்த சபையில் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கிராம ஊழியங்கள் நடந்துச்சு. மாதத்தில் ஒரு நாளைக்கு போய் எல்லா கிராமத்தையும் போய் சந்தித்தோம். அவர் இறந்துட்டாரா, இறந்த பிற்பாடு அவர் வர்றதில்லை. அது பிற்பாடு மோடி ஆட்சி பொறுப்பெடுத்த பிற்பாடு ஊழியமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அப்படின்னா இதே சபைக்கு எதிரில் தான் ஆர்எஸ்எஸ் கொடி ஒன்று கட்டி நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு. இதே மாதிரி சர்வீஸ் இந்த சீட்டு போட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே எதிரில் வேணுமே கொடி கட்டி கத்தின்னு கோஷம் போட்டாங்க. அப்புறம் போலீஸ்கார் வந்து சார் கொஞ்சம் விட்டு கொடுங்கன்னு சொல்லி என்கிட்ட கெஞ்சினார். ஒரு 10 நிமிஷம் அப்புறம் நாங்கள் ஆராதனை நிறுத்தினோம். அப்படியெல்லாம் நடந்துச்சு. ஆனால் அதுக்கு பிற்பாடு இந்த ஊழியத்தை மறுபடியும் வந்து பிள்ளைங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது பெரிய விஷயம். வந்து நாங்கள்லாம் அந்த காலத்தில் 86, 87 அந்த நாட்களில் 90 நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சென்னையில் எப்படியும் ஒரு 10% நான் கால் வச்சுருப்பேன், சந்து பொந்து. அப்புறம் செவ்வாய்க்கிழமை அங்கே போயிடுவோம். அவங்க மலர்வேணி அவங்க வீட்டு பக்கத்தில் 5 லைட்டுன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே போய் சாயங்காலம் ஊழியம் பண்ணுவோம். ஒரு ஸ்டாண்ட் போடுவோம். எல்லாம் படித்தவங்க, எல்லாம் அரசு அதிகாரிகள், சரிங்களா? அப்புறம் வியாழக்கிழமை ஹைகோர்ட் வாசலில் போய் ஊழியம் பண்ணுவோம். அப்போ எங்களுக்கு கையில் வந்து ஒரு புஸ்தகம், யோவான் சுவிசேஷம், அதை கையில் கொடுப்பாங்க. போய் விற்றுட்டு வர சொல்கிறாங்க. ஒரு புஸ்தகம் வந்து அப்போ வந்து விற்கும்போது 10 பைசான்னு நினைக்கிறேன், 10 காசு விற்போம். அந்த 10 காசு 25 புஸ்தகம் விற்றே ஆகணும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, கையில் கொடுத்து தொத்தி விட்ருவாங்க. ஹைகோர்ட் வாசலில் நின்று கையில் 25 புஸ்தகம் போய் விற்றுட்டு வாங்கன்றாங்க. ட்ராக்ஸ் கொடுத்தா ஃப்ரீ, ஆனால் சுவிசேஷ புஸ்தகம் கொடுத்தா 10 பைசா. 10 புஸ்தகம் விற்றா எவ்வளோ கிடைக்கும் சொல்லுங்கள்? 1 ரூபா, சரிங்களா? 25 புஸ்தகம் 2 ரூபா 50 பைசா. அப்போ டீ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான் இருக்கும், 2 ரூபா இருக்கும். அதை எவ்வளோ விற்கிறோமோ அதுதான் டீ காசு எங்களுக்கு, சரிங்களா? அப்படி சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிடுவோம். அப்படின்னா அந்த காலத்தில் ஊழியம் நடந்துச்சு. இன்றைக்கி அதெல்லாம் கிடையவே கிடையாது. சென்னையில் எங்கேயும் ஊழியம் கிடையாது, திருப்பரசம் கிடையாது. இப்படின்னா ஊழியம் வந்து குறுகிடுச்சு. ஆனால் அந்த காலத்தில் சிறப்போடு செய்கிறாங்கன்னா வரவேற்போம், வாழ்த்துவோம், ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சில அறிவிப்பு புரிஞ்சுக்குங்க. இந்த வாரம் அவர் வருவார், சுதன் அவங்க வந்துடுவாங்க இல்லையா? அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து ஒருவேளை நான் இங்கே இருப்பேன், ஆனால் உங்களோட கூட இருக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை. ஏன்னா கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் வந்துடுவாங்க. அதுங்க என்ன கூத்து பண்ணுப்புதுன்னு தெரியல எனக்கு, சரிங்களா? அது ஒரு பக்கம். அப்புறம் அடுத்த சனிக்கிழமை வந்து எங்கள் தம்பி பொண்ணுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் வச்சுருக்கான், நம்ம சபையில் வச்சுருக்கான், சரிங்களா? நான் வேறு யாரையும் அழைக்கலை. கொயரில் இருக்கவங்கள நான் இந்த வெள்ளிக்கிழமை பிரேயரில் வரவங்கள அன்போடு அழைக்கிறேன். அதனால் சனிக்கிழமை காலை 10 மணிலேருந்து 12 மணிக்குள்ளாக அந்த என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிடும், சரிங்களா? அதனால் இப்போ எங்கள் அக்கா எல்லாம் இங்கே வர்றதுனால சரி இங்கே வச்சுக்கலான்னு அவனுக்கு ஒரு ஆசை. சரி, எல்லாம் சொந்த பந்தங்கள்லாம் இருக்கிறதுனால அதான் அதுக்குண்டான வேலைகள். ப்ரேயர் நடக்கும், ப்ரேயர் எந்த விதத்தையும் தடைப்படாது. அதனால மனசில் வச்சுக்கோங்க. அதனால் நீங்கள் எந்த பண்ணுவீங்க. மற்ற எனக்கு சனிக்கிழமை என்கேஜ்மெண்ட் ஆங்காடி வெள்ளிக்கிழமை கொஞ்சம் எனக்கு வேலை இருக்கும், அதனால் பார்ப்பேன். அதனால் எந்த ஒரு ஊழியத்தில் எந்த ஒரு தடையாக இருக்காது. தயவுசெய்து நீங்கள் அடுத்த வெள்ளிக்கிழமை ஜெபம் இருக்கும். அதை தொடர்ந்து சனிக்கிழமை தயவுசெய்து உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். கோயிலில் இருக்கவங்களும் இந்த வெள்ளிக்கிழமை பிரேயரில் இருக்கிறவங்களும் தயவுசெய்து குடும்பமாக வந்து என்கேஜ்மெண்ட்டில் கலந்து கொள்ள முடியும் மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் ஜெபிப்போம். கண்களை மூடி. தேவனே, இந்த நல்ல அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் கூட நம்முடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஆண்டவரே இந்த மாலை கூட்டத்தில் பங்கெடுப்பதற்கு நீ கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்க முடிய அடியார்கள் நம்முடைய பரிசுத்தத்திலே கொடுக்குறோம். இந்த தெய்வம் நம்முடைய பிள்ளைகள் வீட்டுக்கு போகும்போது நம்முடைய கிருபை கூட இருக்க போகிறதுக்காக தாழ்த்தி நம்முடைய பரிசுத்த கருத்திலே கொடுக்குறோம். உமக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். லேலூயா, லேலூயா, லேலூயா. ஆண்டவங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்களுடைய டீ இருக்குது. அப்புறம் டேவிட் ராஜன் பண்ண பச்சை பயிர் கொடுத்தாரு, சரிங்களா? அது கழுவ ஒரே குப்பைன்னா அது அந்தளவு திடமான பயிர் கிடையாது.
ஆனாலும் அவிச்சு வச்சுருக்கேன். நல்லா இருந்தால் சாப்பிடுங்க, நல்லேன்னா அப்படியே வச்சுருங்க, சரியா? ஆனால் நல்லா இருக்கும். அதனால் தயவுசெய்து போங்க, ஹேலன் போங்க, நிவேதா போங்க, போய் டீ கொடுங்க. பச்சை பயிறு அவிச்ச பயிறு வந்து ஒரு கப்பில் போட்டு கொடுங்க, சாப்பிட்டோம், சரிங்களா? நல்லா தான் இருக்கும், மோசம்லாம் கிடையாது, அது அவர் கொடுத்தது.